இந்த சுகர் ஃப்ரீ நிறைய வந்துச்சு. சாக்லேட் இப்போ இனிப்பு மேலே எல்லாருக்கும் பயம் வந்ததுனால எல்லாரும் வந்து சுகர் ஃப்ரீ வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த சுகர் ஃப்ரீ வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வரும்போது என்ன நடந்தது, காஃபி டீயில் மட்டும் போட்டுக்கோ, குழந்தைங்க கையில் கொடுத்துடாத அப்படிலாம் சொல்லி தான் விளம்பரம் வந்துச்சு. அதுக்கு பின்னாடியே காஷன்னு போட்டிருப்பான், சில்ட்ரன் யூஸ் பண்ணக்கூடாது, 12 வயசுக்குள்ளே அவங்க யூஸ் பண்ணக்கூடாது, காஃபி டீயை தவிர வேறு எதுலையும் போடாத அப்படின்னு போட்டிருப்பான். இப்போ என்ன செய்கிறான், தீபாவளிக்கு அட்வர்டைஸ் பண்ணுறான், நீ குலோப் ஜாமுன் கிண்டிக்க, கேசரி பண்ணு, பாயாசம் ஊற்று, இப்படி எல்லாம் போடுறான். அந்த பொருளை பற்றி ஒரு பெரிய ஆய்வு நடந்து இண்டெக்ஸ்டு ஜேர்னலில் பப்ளிஷ் ஆச்சு. சுக்ருலோஸ் என்ன மாதிரி பண்ணுது, அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் என்ன மாதிரி பண்ணுதுன்னா அவன் சொல்கிறான், இதை நீ வந்து 200 டிகிரியில் இதை கொதிக்கும் போது அதிலிருந்து வெளியே வரக்கூடிய வந்து டயாக்சின், நம்ம படிக்கிறோம் இல்லையா, டயாக்சின் எங்கே பிளாஸ்டிக்லேருந்து வரக்கூடிய அதுக்கு ஈக்குவலான ஒரு காம்பவுண்ட் அதுலேருந்து வருது. அதுவும் எவர் சில்வர் பாத்திரத்தில் வச்சு பண்ணேன்னா நமக்கே எழுதியிருப்பான் போல இருக்குது. எவர் சில்வர் பாத்திரத்தில் நீ கொதிக்க வச்சு குடிச்சேன்னா அது மிகப்பெரிய அளவில் உடலில் அப்சார்ப் ஆகுங்கிறான். இந்த செய்தியை இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா? கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம தினசரிகளில் வராது, சாதாரண பத்திரிகைகளில் வராது, பெரிய விளம்பரம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இதை சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் இது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி இனிப்பு நம்ம வந்து காஃபிலையும் டீலையும் கேசரிலையும் பாயசத்துலையும் போட்டு கொடுத்தா, கேசரியும் பாயசமும் அதுக்குள்ளே இருக்க ஹீட்டு அதுக்கு கிண்டும் போது நிச்சயமாக 200 டிகிரிக்கு மேலே வரும். அதில் வந்து அதை போய் அந்த இனிப்பை போட்டு, எங்கள் வீட்டுக்காரருக்கு சக்கரை வியாதி, அவருக்கு நான் வந்து இது மாதிரி சுகர் ஃப்ரீ போட்டு பாயசம் கொடுக்கேன்னா 10 வருஷத்தில் போகிறவர் 5 வருஷத்தில் போயிடுவார். யோசிக்க முடியாத அளவுக்கு இதில் வந்து இந்த ரசாயனங்கள் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம். கொட்டி கிடக்குது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நல்ல உணவுகள், அது சிறுதானியங்களாக இருக்கட்டும். நம்ம மணமூட்டிகளை பற்றி டாக்டர் பரத் அகர்வால்னு ஒருத்தர் ஹீலிங் ஸ்பைசஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அவர் வந்து ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய ஆங்காலஜி ப்ரொஃபஸர், இன்றைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கவர், இந்திய வம்சாவளியில் இருந்தவர். வெறும் 23-24 மணமூட்டிகளை பற்றி ஒரு புத்தகம், மிக மிக அருமையான புத்தகம். அந்த புத்தகத்தில் சாதாரண கருவேப்பிலை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, வெந்தயம், சீரகம், பெருங்காயம், பெருஞ்சீரகம், ஒவ்வொரு பொருளும் நம்ம உடலுக்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்குதுன்னு எழுதியிருக்காரு. அத்தனையும் ஆய்வு முடிவுகள், சும்மா ஏனாதானு பேசுகிற பேச்சில் எல்லாம் எங்கே ரிசர்ச் பண்ணாங்க, எப்படியான எவிடன்ஸு, எத்தனை பப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்குன்னு மிகச்சிறப்பான ஒரு நூல் அது. அது படிக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஒரு செய்தி எழுதியிருக்கான், பெருங்காயத்துக்கு இண்டஸ்ட்ரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது எங்கன்னா ப்ரூக்லின் இடத்துல, நியூயார்க்கு உள்ளே இருக்கக்கூடிய ப்ரூக்லினில் ஆரம்பிச்சிருக்காங்க. அது கடுமையாக நாற்றை வந்து வெள்ளைக்கானெல்லாம் போய் மேயர்கிட்ட சண்டை போட்டு இந்த பெருங்காய ஃபேக்ட்ரியை தூக்குங்கடா, இது உள்ளூரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானுங்க. உடனே இவங்கெல்லாம் எழுதி கொடுத்தோடனே சரின்னு அந்த மேயரும் அதை நகர்த்தியிருக்காரு. அது நடந்த ஒரு 6-7 மாதத்தில் ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு ஒரு வியாதி வருது. 1920-30களில். இப்போ ஸ்வைன் ஃப்ளூ மாதிரி அது H1N1 வெரைட்டி தான். அதுவும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இறந்தது. இன்றைக்கும் நம்ம ஸ்வைன் ஃப்ளூ, ஏவியன் ஃப்ளூக்கு பயப்படுறது அந்த எவிடன்ஸை வச்சு தான். அப்படி பெரிய அளவில் கொண்டுரும் அப்படிங்கிற அளவுக்கு முக்கியமான வைரஸ் அது. அதை ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொல்லுவாங்க. அது ஸ்பெயின்லேருந்து வந்ததாக அதில் ஒரு கதை இருக்குது. அதில் அது வந்து அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தப்போ அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க ரட்கர்ஸ் யூனிவர்சிட்டி, கார்னலில் எல்லாத்துலேயும் ஒரு ஆய்வு செஞ்சுருக்கான். இந்த பெருங்காயத்துக்கு இந்த வைரஸுக்கு எதிரான ஒரு தன்மை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அது வரைக்கும் அந்த பெருங்காயத்துக்கு இங்கிலீஷ்காரன் என்ன பேர் வச்சுருந்தான் தெரியுமா? டெவில்ஸ் டங், பிசாசின் மலம். அந்த அளவுக்கு நாத்தம் முடிச்சதான் அப்படின்னு வச்சவனுங்க. இந்த பெருங்காயத்துக்கு இப்படி ஒரு பணி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வெள்ளை துணியில் பெருங்காயத்தை கழுத்தில் கட்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த படம்லாம் இருக்குது. கழுத்தில் கட்டிட்டு எல்லாரும் போயிருக்காங்க, எங்கேயும் வந்துடக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அதோட விடலை, உடனே ரொம்ப சமத்தாக அந்த பேரை மாற்றுறானுங்க. டெவில்ஸ் டங்கை காட்ஸ் பெனேஷியா அப்படின்னு மாற்றுறான், கடவுளின் ஒரு அமிர்தமாக. அப்போ ஒரு சாதாரண பெருங்காயம், நம்ம என்னமோ சாம்பாரை இறக்கும்போது அதை மனம் ஊட்டுறதுக்காக போட தான் நினைக்கிறோம். ஆனால் அந்த பெருங்காயத்துக்கு ஒரு வைரஸை எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை, உலகத்தை மிரட்டும் வைரஸை எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்குன்னு. பிரியாணிக்கு மேலே நட்சத்திரமாக இருக்கும். மட்டன் பிரியாணி எல்லா பிரியாணிலையும் போடுவான். தக்கோலம்னு பேர், இங்கிலீஷில் ஸ்டார் அனைஸ் அப்படின்னு பேர். அதுக்கு அது வந்து பெரும்பாலும் தலப்பாக்கட்டியில் போய் வாங்கினீங்கன்னா மேலே ஒன்று இருக்கும். அப்படி அந்த நட்சத்திரம் வடிவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் அனைஸ் வந்து நாம் நினைத்து கொண்டிருந்தது அது மிகப்பெரிய ஒரு மணமூட்டி. அருணாச்சல் பிரதேசில் மட்டும்தான் கிடைக்கிது வருதுன்னாங்க. ஆனால் வரலாற்றை கொஞ்சம் பார்த்தோன்னா 1970-75களில் அருணாச்சல பிரதேஷ்லேருந்து அப்படியே சைனாவுக்கு போகக்கூடிய ஒரு பாதையில் ரோஷ் வந்து டன்னாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரோஷ்ங்கிற நிறுவனம் இந்த தக்கோலத்தை கலெக்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, இந்த தக்கோலத்திலிருந்து ஷிகிமிக் ஆசிட்னு ஒரு ஆசிடை பிரித்து எடுக்கிறான்.
அந்த ஷிகிமிக் ஆசிட்ல இருந்து அசிட்டமலாவீர் அப்படின்னு ஒரு கெமிக்கலை பிரிக்கிறான். அதுதான் டாமி ஃப்ளூ அப்படின்னு இன்னைக்கு ஸ்வைன் ஃப்ளூக்கு வந்திருக்கிற மாத்திரை. அவன் ஒருவனிடம்தான் அந்த காப்புரிமை இருக்குது. அந்த ரோஷ் மட்டும், டாமி ஃப்ளூ மட்டும்தான் உலகெங்கும் இன்னைக்கு ஸ்வைன் ஃப்ளூக்கு, ஏவியன் ஃப்ளூக்கான மாத்திரை. அந்த மாத்திரை அதனுடைய மூலப்பொருள் நம்ம தக்கோலத்தில் இருக்குது, நம்மளுடைய அன்னாசி பூவில் இருக்குது. இப்படி ஒவ்வொரு பொருளுக்குள்ளையும் இது மாதிரி ஒன்று இல்லை. மிளகு எடுத்திங்கன்னா 10-15 சரக்கு அதில் இருக்குது. வெந்தயத்தை எடுத்திங்கன்னா வெந்தயம் ஒரு பொருள் போதும். சர்க்கரை, ரத்த கொதிப்புக்கு, அப்புறம் ட்ரைக்ளிசரைட் குறையிறதுக்கு, எல்டிஎல்லை குறையிறதுக்கு. அதுக்காக எனக்கு ட்ரைக்ளிசரைட் இருக்குது, எந்த மாத்திரையும் வேண்டாம், வெந்தயம் போட்டுக்கலாம் அப்படி சொல்ல வரல. அன்றாடம் நாம் பயன்படுத்த வராமல் காத்துக்கொள்ளலாம். ஒருவேளை நமக்கு ஆல்ரெடி நோய் இருந்து ஏதோ ஒரு மருத்துவம் எடுத்துக்கொண்டிருந்தால் இதையும் சேர்த்து எடுக்கும்போது அதை குறைக்க முடியும். இப்படி ஒவ்வொரு மனமூட்டிகள்லையும் உடம்பை பேணி பாதுகாக்கிறதுக்கும் பல நோய்கள் வராமல் காத்துக்கொள்வதற்கும் எத்தனையோ உணவுப் பொருட்கள் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம புதுசாக மனமூட்டியாக, சுவையூட்டியாக, நறுமணமூட்டியாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்களை தேடி போகும்போது பரிச்சயம் இல்லாத நம்ம உடம்பு மரமும் பழகாத அந்த உணவு உள்ளே வரும்போது அது கொடுக்கக்கூடிய அழுத்தம் பல நோய்களுக்கு வழிவகுக்குமோங்கிற ஒரு அச்சம் பல படித்த சமூகத்தில் இன்றைக்கி வர ஆரம்பிச்சாச்சு. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பர்களே. நம் குழந்தைகள் நலமாக இருக்கணும், நம் சகோதரர் நாம் நலமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்முடைய ஒவ்வொரு வேளை உணவுலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். அது சாதாரண தண்ணீராக இருக்கலாம், அது தேநீராக இருக்கலாம், சிற்றுண்டியாக இருக்கலாம், ஒரு சாதாரண மிட்டாயாக இருக்கலாம், இல்லைன்னா காலை உணவாக இருக்கலாம், மதிய உணவாக இருக்கலாம், இரவு உணவாக, எந்த உணவாக இருந்தாலும் நாம் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும்தான் அதில் நம்ம இந்த நோய்களினுடைய பிடிகளுக்குள்ளே சிக்காமல் இருக்க முடியும். எல்லாத்த விட ரொம்ப மோசமாக இன்றைக்கி வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் மது. யாரை கேட்டாலும் மது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. நான் 94-95 கிளினிக் போட்ட சமயத்திலலாம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க. வந்தவொடனே 2 பேரும் ட்ரீட்மெண்ட்டை பற்றி ஏதோ பேசிட்டு அப்புறம் 2 பேரும் போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் மட்டும் வருவார். டொக்குன்னு கதை தட்டிட்டு உள்ளே சார் அவள் கூட இருந்தால் அதான் சொல்லலை, நான் ராத்திரி லைட்டாக சாப்பிட்ற வழக்கம் உண்டு, நீங்கள் பாட்டுக்கு எதையோ எழுதி கொடுத்து வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிடுச்சுன்னா சிக்கலாயிரும் சார் அப்படிம்பார். அவ்வளோ பயம் இருந்துச்சு. மனைவி தெரிஞ்சுட்டா பிரச்சனை ஆயிரும், இது ஆயிரும்னு சொல்லிவிட்டு அப்புறம் கேட்டுட்டு போவார். இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வராங்க. ஒய்ஃப் சொல்கிறாங்க, சார் அவர் சோஷியல் ட்ரிங்கர் சார், அளவாக தான் சாப்பிடுவார் சார், பிஸ்னஸ் சார், என்னமோ பிஸ்னஸில் ஊற்றி கொடுத்தா 30% டிஸ்கவுண்ட்னு எங்கேயும் போட்டிருக்கானான்னு தெரில, அதனால தான் சார் கொஞ்சமாக எடுப்பார், அதுவும் ஃபாரின் சரக்கு தான் சார், எதுவும் இங்கே லோக்கல் சாராயம்லாம் கிடையாது சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக வந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே. இப்போ சமீபத்தில் ஒரு மருத்துவ ஆய்வு நேஷனல், அதாவது பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது மருத்துவ உலகிற்கான ஒரு பைபிள்னு சொல்லக்கூடிய ஒரு மேகசின் அது. அந்த ஜேர்னலில் ஒரு பப்ளிகேஷன் வந்திருக்கு. 13 வருஷம் கோஹார்ட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. மருத்துவ ஸ்டடீஸ்லேயே இந்த எபிடமாலஜிக்கலாக கோஹார்ட்டாக பண்ணக்கூடிய ஸ்டடீஸ்க்கு மிகப்பெரிய வேல்யூ உண்டு. அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ கொஞ்சமாக குடிப்பியோ நிறைய குடிப்பியோ, தீபாவளிக்கு லீவ் விட்டுட்டு குடிப்பியோ, இல்லை தீபாவளி அன்னைக்கு குடிப்பியோ, எவ்வளோ குடித்தாலும் சரி, இல்லை 6% ஆல்கஹால் 40% ஆல்கஹால் என்ன குடித்தாலும் சரி, உன்னுடைய ஈரலின் மரபணுவுக்கு ஈரல் சுருக்க நோய் வருவதற்கான தகவு இருந்ததுன்னா கண்டிப்பாக சிரோசிஸ் வரும். இதுதான் அவங்களோட எவிடன்ஸ். அளவை பற்றியோ என்னைக்கு எடுக்கிறேங்கிறத பற்றியோ எந்த பிராண்டை பற்றியோலாம் கவலை இல்லை. உன் உடம்புக்கு அதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னா 4 மாதத்தில் சங்கு வரலாம், 40 வருஷம் கழித்து சங்கு வரலாம், சங்கு உறுதி. அந்த மாதிரி தான் அவர்கள் அந்த எவிடன்ஸை சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மது ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ கூட 2020 இந்த அடுத்த ஒரு 3 வருஷத்தில் இந்தியாவின் தலை சிறந்த முதல்ல இருக்கக்கூடிய நோய்களில் சர்க்கரை நோய்க்கு அடுத்து வரப்போகிறது ஈரல் நோய்கள். பெரிய அளவில் ஈரல் நோய் உருவாகிட்டு இருக்கு. இங்கே நடக்கக்கூடிய கூத்தில் அத்தனை பள்ளி மாணவர்களிலிருந்து மதுவுக்கான அடிமைத்தனம் கூடிக்கொண்டே இருக்குது. அதில் ஒரு கல்லூரியில் நான் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன். பேசும்போது ஒரு தம்பி ஒருத்தர் டபால், சார் ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னார். என்னப்பா அப்படின்னா, சார் நீங்கள் இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் வேணாம், நீங்கள் மாற்றாக திணை கம்பு சோளம்னு பாரம்பரியமாக நிறைய சொன்னீங்க. அதே மாதிரி நாங்களும் இனிமேல் விஸ்கி பிராந்தின்னு பன்னாட்டு உணவுகள் பக்கம் போல நாங்களே இந்த கல் மொந்த பட்டசாராயம் வீட்லேயே காய்ச்சுற மாதிரி ஏதாவது அப்படி ஒரு இதாக ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன் சார். பாரம்பரியமாக அதிகமான ஓயாரெலாம் குடித்தாங்கலாம் படிச்சிருக்கோமே, நாம் கொஞ்சம் அந்த மாதிரி தேரலோ ஊரலோ கொஞ்சம் எடுக்கலாமே அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், அதிகமான ஓயார் காலத்தில் ஒருத்தன் ஒரு பிள்ளைய லவ் பண்ணணும்னு நினச்சா ஒன்று வாடிவாசலை திறந்து போய் நிற்கணும், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு நடுகளில் போய் இப்படி தூக்கிட்டு நிற்கணும். உனக்கு அதிகபட்சம் லவ் பண்ணணும்னா எவனோ அனுப்பின எஸ்எம்எஸ்ஸை ஃபார்வேர்ட் பண்ணி தானே நீ லவ் பண்ணிருக்க. அதுவும் சொந்தமாக எழுதுறதுக்கு துப்பு கிடையாது.
அப்படி இருக்க உனக்கு வீரங்கிறது இந்த 3 விரலில் தான் இருக்குது. உனக்கு எதுக்குடா கல் தேரல் ஊரெல்லாம், நீ பேசாமல் ஒழுங்காக வீட்டில் உட்காந்து கஷாயம் குடிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறேன் அவன்கிட்ட. அவங்க அதாவது எப்படியாவது குடித்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்து மிகப்பெரிய அளவில் பெருகிக்கொண்டே இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நமக்கு இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவில் ஒரு ஸ்டென்ட் வச்சு ஒரு இது பண்ணிட்டோம்னா ஒரு 20 வருஷத்துக்கு நம்ம ஒழுங்காக உணவு இதுன்னு வச்சோன்னா ஒரு பிரச்சனையும் வராது. அதிகபட்சம் 1.5-2 லட்ச ரூபா செலவாகலாம். ஈரலில் ஒரு சுருக்க நோய் வந்துருச்சு அப்படின்னா, லிவர் சிரோசிஸ் இல்லைனா HCCன்னு சொல்லக்கூடிய ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா வந்ததுன்னா அதிகபட்சம் 24லேருந்து 36 மாதங்கள் தான். எந்த மருத்துவத்தினாலும் எந்த துறையினாலும் அதை காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற வேண்டும் என்றால் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை. ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கணும். நமக்கு ஒருவேளை அது மாதிரி ஈரல் கெட்டு போச்சுன்னா யாராவது இறந்த ஒருவர் தன்னுடைய ஈரலை தானமாக கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ, அண்ணன் இப்படி குடிச்சு வீணாக போயிட்டாக, நம்ம ஈரலில் கொஞ்சம் பிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொந்த தம்பி ஈரலை பிட்டு கொடுக்கணும். ஒரு இட்லியவே பிட்டு கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஈரலை வேலை செய்கிற ஈரலை அந்த தம்பி பிட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம ஒரு 48 லட்சம் ரூபாய் செலவு பண்ண தயாராக இருந்தால் 15% உயிர் பிழைக்க வாய்ப்புண்டு. இப்படி ஒரு சூழலில் இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் கள்ளுக்கடையில் மதுக்கடையில் அலையிற கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளவு வேதனையாக இருக்குது. இன்னொரு விஷயம், பெரியவங்க 45-50 வயசில் இருக்கவங்க நான் வந்து என்றைக்கோ ஒரு நாள் குடிக்கிறேன்னு சொன்னான்னா பைத்தியக்காரத்தனம். நான் குடிக்கிறேன்னா உங்களுடைய பிள்ளை நிச்சயமாக குடிக்கும். அப்பா அம்மா குடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளை வந்து வேறு ஏதாவது ஒரு சூழலை, நீ 50 வயசில் குடிச்சேன்னா அவன் 15 வயசில் குடிக்க ஆரம்பிச்சிடுவான். மது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய பொருள். மதுவை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மது அருந்துபவர்களை பெண்களை எந்த காலத்திலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வாசக அன்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள், சிறப்பு விருந்தினரோடு கலந்துரையாடும் நேரம் இது. கலந்துரையாடும் வாய்ப்பை பெற தங்களது கையை சற்றே உயர்த்தினால் உங்களிடம் மைக் வழங்கப்படும். மிகப்பெரிய சிறந்த செய்திகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. இதோடு சேர்த்து இறைச்சி உணவு சார்ந்த மூடநம்பிக்கைகளும் இருக்குது. உண்ணக்கூடாது என்கின்ற மூடநம்பிக்கை இன்னும் நான் பார்க்குறேன். அதை பற்றி நீங்கள் விளக்கம் சிறப்பாக இருக்கணும். இறைச்சி வந்து நம்மளுடைய மிக முக்கியமான உணவுகளில் ஒன்று. அந்த இறைச்சியை பற்றி வந்து பல நெடுங்காலமாக நாம் சாப்பிட்டதும், நம்ம வந்து அதில் பல வகை சாப்பிட்டதும், யானைக்கறி வரைக்கும் நம்ம சாப்பிட்ருக்கோம். நம்ம தமிழர் உணவு என்று ஒரு நூல் இருக்குது, உலக தமிழராட்சி நிறுவனம் போட்ட புத்தகம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வகையான உணவுகளை வந்து நம்ம இறைச்சி உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிற செய்தி இருக்குது. இன்றைக்கும் நம்முடைய தேவைகளில் மிக அடிப்படையான ஒரு விஷயம் வந்து இறைச்சி உணவு. இதில் வந்து இது நல்லது கெட்டது, இறைச்சி வந்து மிக கெடுது, வெஜிடேரியன் நல்லது அப்படின்லாம் முழுக்க சமூகம் திணித்த ஒரு விஷயம் தானே ஒழிய அறிவியல் திணித்த விஷயம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வந்து வெஜிடேரியனாக சாப்பிட்டா தான் அது வந்து பயங்கர புத்திசாலித்தனம் வரும்லாம் சில பேர் பைத்தியகாரத்தனமாக பேசுகிறாங்க. உண்மையிலே நோபல் பரிசு வாங்கின 99.9% மக்கள் வந்து மாட்டிறைச்சி சாப்பிட்டவங்க தான். ஸோ இறைச்சி வந்து எந்த விதத்திலும் கேடான ஒரு விஷயம் இல்லை. இறைச்சிக்கான தேர்வில் இன்றைக்கு நிறைய அதுக்குள்ளேயும் வணிகம் போய் உட்காந்துருக்கு. நம்ம இன்றைக்கி பிராய்லர் கோழியை எடுத்துக்கலாமே. அதாவது அந்த கோழி வந்து கூவாது, நடக்காது, பறக்காது, ஆனால் அதுக்கு கோழின்னு பேர் வச்சுருக்காங்க. எப்படின்னு தெரில. அப்படியே வந்து 65-70 நாள் ஒரு பிராய்லருக்குள்ளே வச்சு அடைச்சி அதனுடைய சதைப்பகுதி வீங்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு செலுத்தப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏராளம். அதை விட மோசமான விஷயம், நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைக்கு அடிக்கடி சளி இருமல் பிடிக்குது அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாள் டாக்டர்கிட்ட கூட்டு போவோம். என்றைக்காவது நம்ம சாம்பாரில் அமாக்சிசிலின், ரசத்தில் அசித்ரோமைசின் இதெல்லாம் சேர்த்து தினம் கொடுப்போமா? மாட்டோம். ஆனால் கோழிக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்களில் தினம் ஆன்டிபயோட்டிக் இருக்குது. தினசரி அதில் வந்து எதிர்நுண்ணீர் சேர்த்து தான் அதை வளர்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் அவங்க தான் உதாரணத்துக்கு சொல்ல வருது. அவங்க வந்து அவங்களும் ஒரு ஆய்வு எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இறைச்சி சாப்பிட்றவங்க இருக்காங்கன்னு வச்சுப்போமே, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா 52 தடவை ஒரு வருடத்துக்கு இறைச்சி சாப்பிட்டா 52 தடவை ஆன்டிபயோட்டிக் நம்ம கோர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்ததுக்கு சமானம்ங்கிறான். அவ்வளவு ரெசிடியூஸ் அதுக்குள்ளே வருது. அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிற இறைச்சி நல்ல ஒரு நாட்டு இறைச்சியா, நல்ல ஒரு கோழி இறைச்சி, நாட்டுக்கோழிலையும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா அதையும் பிராய்லரில் வளர்க்க ஆரம்பிச்சு வச்சுப்போம். அதனால் நமக்கு நேரடியான தேர்விலிருந்து எடுத்துக்கொண்டால் அது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும்.
இன்னும் நிறைய இறைச்சியை நம்ம இன்னும் நல்லாவே பயன்படுத்தணும். உதாரணமாக காடை பெரிய அளவில் இங்கே பயன்படுத்தப்பட மாட்டேங்குது. காடை இறைச்சியை பற்றி உலகம் முழுக்க பெரிய அளவில் ஆய்வு இருக்குது. காடையினுடைய முட்டை, காடையினுடைய இறைச்சி வந்து மற்ற கோழி இறைச்சியை விட மிகச்சிறப்பாக இருக்குது. குவில் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். அது பிரேசிலில், சைனாவில் அங்கெல்லாம் ஏகப்பட்ட ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள சில பிரத்யேகமான சத்துக்கள் வேறு எந்த இறைச்சியிலையும் இல்லை அப்படிங்கிற செய்தி இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதில் நிறையா வேலை செய்யணும், நிறையா அதிலிருந்து நல்ல உணவுகளை எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறது. இறைச்சிகளில் எது சிறப்பான விஷயம்னு எடுத்தால் முதல் விஷயமாக மீனை சொல்லலாம். மீன்களில் வந்து இன்றைக்கும் வந்து நம்ம உடலுக்கு தேவையான உடனடியாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள், இந்த DHEA மாதிரியான விஷயம், அப்புறம் ஒமேகா 6, ஒமேகா 3 மாதிரி இந்த நாள்பட்ட நோய்களை தடுப்பதற்கான விஷயங்கள் எல்லாம் மீனில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதனால் மீன், நண்டு, இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி அத்தனையிலும் உடலுக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது. இறைச்சிகளை பதப்படுத்துவதில் நிறைய ரசாயனங்களை போட்டு இன்றைக்கி நிறைய ரெடி டு ஈட் மாதிரி இந்த மாதிரி பர்கரில் உள்ள வச்சு கொடுக்கறது, நேரடியாக இறைச்சியை எடுத்து பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வர்றதில் அதில் அவர்கள் அதை பதப்படுத்துவதற்காக நிறைய ரசாயனங்களை சேர்க்குறாங்க. அப்படி இல்லாமல் நேரடியாக நாம் உடனடியாக எடுக்கப்பட்ட இறைச்சியை பயன்படுத்துறது வந்து அத்தனை ஆபத்து இல்லாமல், உடலுக்கு வந்து கெடுதல் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அதனோட சந்தை வந்து மிகப்பெரிய சந்தைங்கிறதுனால சில நேரங்களில் பயன்படுத்த முடியாத இறைச்சியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து அது கெட்டுப்போனதுக்கப்புறம் அதை வந்து பயன்படுத்துகிற ஒரு சம்பவங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பல்வேறு பத்திரிகைகளில் படித்து கொண்டு இருக்கணும். அதனால் நமக்கு பக்கத்தில் இருக்க இறைச்சி கடைகளில் பக்கத்தில் இருக்க இடத்துல இருந்து எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். நன்றி. வணக்கம் சார். ஓட்ஸில் அவல் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொன்னீங்க. ரைஸ் அவல் எல்லாத்துலேயும் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றின ஒப்பீனியன் வேணும். இன்னொன்று வந்து அடுத்தப்பல சுகர் ஃப்ரீ வந்து காஃபி டீக்கு மட்டும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் பண்ணாங்க. அப்புறமா அது ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொன்னீங்க. காஃபி டீக்கு போட்டுக்கலாமா இல்லாட்டி அவாய்ட் பண்ணலாமா? அனதர் திங், இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக சொன்னால் இறைச்சி நான் வெஜிடேரியன்ஸ் நார்மலாக எடுத்துப்பாங்க. வெஜிடேரியன்ஸ்க்கு அதுக்கான ஈக்குவல் ஃபுட்டு இருக்கா? தேங்க்யூ. முதல் விஷயம், அவல் விஷயத்தில் அதனுடைய தொழில்நுட்பம் மிகப்பெரிய அச்சம் இருக்குது. நீங்கள் அரிசி அவல் பண்ணுறதை பற்றி பழைய உணவுகள் புத்தகங்களில் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, அந்த அவலை இடிக்கும்போது பூண் இல்லாத உலக்கையை வைத்து இடிக்க சொல்கிறான். அவங்களுக்கு எப்படி அந்த புரிதல் வந்ததுன்னு ஆச்சரியமாக இருக்குது. அந்த பூன்னா இரும்பு பூண் இருக்கும். உலக்கையே நம்ம ஆளுகளில் பல பேருக்கு தெரியாது. அந்த உலக்கைக்கு கீழே வந்து பூண் மாட்டியிருப்பாங்க, இரும்பு பூண் இருக்கும். இடிக்கும்போது பல மற்ற ஜாமானெல்லாம் பண்ணும்போது அந்த இரும்பு பூனை வச்சு இடிக்க சொல்கிறான். அரிசி அவல் பண்ணும்போது அந்த பூனை கலட்ட சொல்லிடுறாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறான்னா, அந்த உராய்வில் அதில் வரக்கூடிய வெப்பத்தில் அந்த நெல்லினுடைய அரிசியினுடைய கேடு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய புரிதல் அன்றைக்கி இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம சொன்ன 60 டிகிரி 200 டன் எடை 220 டிகிரின்னு பார்க்கும்போது இந்த வெப்பத்தில் தான் அதனுடைய பல பொருட்கள் கெட்டுப்போகுது. அன்றைய அரிசி அவல் தயாரித்த முறைகள் அன்றைக்கு பண்ணதில் இந்த மாதிரி கேடு வர்றதில்லை. இன்றைக்கும் சந்தையில் வரக்கூடிய நிறைய ஆர்கானிக் அவல்கள் வந்து இப்போ அரிசி அவல் நிறைய வந்திருக்கு, சிறுதானியங்கள்லேயும் அவல் வந்திருக்கு. இந்த அவல்கள் தயாரிப்பு முறைகளில் இப்படியான தொழில்நுட்பங்கள் இல்லாது இருக்கக்கூடிய பட்சத்தில், ஒரு குறைந்த அளவில் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அதை பயன்படுத்தல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அது வந்து பல வகையில் நன்மை தரும். இங்கே பிரச்சனையே அதில் இருக்கக்கூடிய பெரிய தொழில்நுட்பமும் அதில் சேர்க்கக்கூடிய ரசாயனங்களும் அதில் சேர்க்கக்கூடிய கெட்டுப்போகாத பொருளும். இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது வந்து இறைச்சிக்கு இணையான உணவுகள் வந்து வெஜிடேரியனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் இருக்குது. அதாவது இறைச்சியில் நிறைய நல்லா கிடைக்கிறது வந்து நார் பொருள் முக்கியமாக கிடைக்கிறது. நான் வெஜிடேரியனில் நிறைய நார் கிடைக்கும். வெஜிடேரியனில் நார் வேணும் அப்படின்னா நிறைய மெனக்கடணும். உதாரணமாக ஒரு நாளைக்கு 22 கிராம் ஃபைபர் வேணும். 22 கிராம் ஃபைபர் வேணும்னா கண்டிப்பாக தினசரி கீரை வந்து நல்லா ஒரு 150 கிராம் கீரை சாப்பிடணும். அது தவிர நார்ச்சத்துள்ள மற்ற காய்கறிகள், நார்ச்சத்துள்ள வெந்தயம், இந்த மாதிரி பொருட்கள் எடுத்துக்கொள்ளணும். ஆனாலும் கூட இந்த விட்டமின் B12 மாதிரியான சத்துக்கள் வந்து இறைச்சியில் மட்டும்தான் கிடைக்குது. இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி கிடையாது. B12க்கு இணையான சில சத்துக்கள் உடலில் உருவாகுது. அதனால தான் ஒரு பிறந்ததுலேருந்தே ஒருத்தர் வெஜிடேரியனாக இருக்கிறவருக்கு பெரிஃபரல் நியூரோபதி கண்டிப்பாக வரணுமே. அப்படின்னா B12 டெஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கும், வரணுமேனு ரத்த சோதனையில் பார்க்கும்போது அப்படி தெரியல. அவர் உள்ள அப்படி எடுக்கலை, ஆனால் வந்து அந்த சத்துக்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா பார்க்குறாங்க. அதனால்
நமக்கு எது வசதியோ நமக்கு எது பழக்கமோ அப்படிங்கிற விஷயத்தில் கூடுதலாக நவீன அறிவியல் சொல்லக்கூடிய விஷயத்தையும் கொஞ்சம் ஃபைபர் கூட எடுத்துக்கிறது, B12 நிறைய வேணும்னா நிறைய இப்போ வந்து இறைச்சி கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் பல்வகை பழங்களையும் காய்கறிகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப சரியாக இருக்கும். இனிப்பு விஷயத்தில் கண்டிப்பாக செயற்கை சர்க்கரை வேண்டாம். அது கொஞ்சம் கூட நமக்கு வந்து சர்க்கரை வியாதின்னு வந்துருச்சு அப்படின்னா அது நல்ல கட்டுப்பாட்டுக்கு வர வரைக்கும் மாற்று சர்க்கரை கூட வேண்டாம். தேனோ வெல்லமோ கருப்பட்டியோ கூட நம்ம சர்க்கரை வியாதி கட்டுப்பாடு வரும் வரை அவசியம் இல்லை. குறிப்பாக இந்த மாதிரியான கெமிக்கல் மாற்று சர்க்கரைகள் வந்து நம்ம தவிர்த்துறது நல்லது. ஏன்னா இது மாதிரி விஷயங்கள் பின்னாட்களில் எது மாதிரி நோயை கொடுக்குன்னு சொல்ல மாதிரி தெரியாது. ஏன்னா நம்ம சுத்தமாக நம்மளுடைய உணவு கலாச்சாரத்தில் உலகத்தில் எந்த மூலையிலையும் பழக்கம் இல்லாத விஷயம். அது அவங்க தயாரிக்கிற முறையை பார்த்தாலே அது வந்து ஒரு உணவாக எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னுங்கிற கேள்வி வருது. அதனால் இனிப்பு வேண்டான்னா இனிப்பை விலக்கிடுங்க. இனிப்பு சுவை ஒருவேளை கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் கொய்யாப்பழத்தை கடிச்சிக்கலாம், இல்லை பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாம். அது மாதிரி கூட்டு சர்க்கரை உள்ள பழங்களில் அதிக இனிப்பு இல்லாத மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் இல்லாத பழங்களை சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு தேவைப்படும் போது கொஞ்சமாக 2 உணவுகளுக்கு இடையில் எடுத்துக்கொள்ளலாமே ஒழிய உணவோடு செயற்கை சர்க்கரையோ மாற்று சர்க்கரையோ வேண்டாம். அதிக உடல் உழைப்பு இல்லாதவர்கள் சிறுதானியங்களை அதிகமாக எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூமர்ஸ் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் விளக்கணும். அடுத்து பெருங்காயத்தை பற்றி, இப்போ பெருங்காயம்ன்ற பேரில் வந்து அரேபிய கோந்து தான் நமக்கு இப்போ இதில் கிடைக்குது. அது வாங்குறது, அது உபயோகப்படுத்தலாமா? அடுத்தது நாட்டு மருந்துகளில் பால் பெருங்காயம்னு சொல்கிறாங்க. அது பற்றிய கொஞ்சம் சந்தேகங்கள் விளக்கணும் சார். சமூக ரீதியான பிரச்சனைகள் அதில் நிறைய இருக்குது. அதாவது சிறுதானியங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பல 1965-70 வரைக்கும் நம்மகிட்ட எல்லாருமே அதை தான் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம். அரிசியும் கோதுமையும் உணவு அரசியலில் அது முன்னிறுத்தப்பட்ட காலத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது விளக்கொழிய ஆரம்பிச்சிது. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, மானாவாரியில் விளைஞ்ச பயிரை நிலத்தில் வேலை செய்கிறவர்கள் சாப்பிடக்கூடிய உணவாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அது வந்து வேலை செய்யக்கூடிய மக்கள் மட்டும்தான் அதை சாப்பிட முடியுங்கிற ஒரு விஷயத்தை அப்போ தான் உருவாக்கம் பண்ணுறாங்க. அப்படி ஒரு விஷயம் எந்த ஒரு பழைய நம்மளுடைய தமிழ் நூல்லையும் கிடையாது. ஔவையாரை கேட்குறாங்க. ஔவையார்கிட்ட வந்து அதிகமான யாரோ இன்னொரு அரசர் கேட்குறாரு, உனக்கு நான் ஒன்று பெரிய விருந்து கொடுக்கணும், என்ன வேணும்னு கேட்டவுடனே அந்த அம்மா தலப்பா கட்டி பிரியாணி கேட்கல. அவங்க கேட்டது என்னென்னா, வரகரிசி சோறும் வழுதுனங்காய் வாட்டலும் மொறுமொறுவென புளித்த தயிரும் தான். நாங்கள் ஔவையார் வந்து ஒரு பெரிய இன்டலெக்சுவலாக இருந்திருப்பாங்க, கடுமையான உடல் உழைப்பு இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தோன்னா அவங்க வரகரிசி கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்புறம் நம்ம பல சமூகங்கள்லேயும் மிகச்சிறந்த உணவாக பயன்பட்டது தினையரிசி, கம்பஞ்சோறு, வரகரிசி தான் ரொம்ப நாள் பயன்பட்டுருக்கு எல்லா இதுலேயும். அதனால் உடல் உழைப்பு இருப்பவங்களுக்கு மட்டும்தான் அது வேணுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கு நமக்கு தேவை நல்ல உணவு அப்படின்னாலே இன்றைக்கி வந்து 40 வயசில் இருக்க எத்தனை பேரும் தேட வேண்டியது லோ கிளைசிமிக் ஃபுட்டு. சர்க்கரை அதை சீரணித்து உள்ளே போகும்போது மெல்ல மெல்ல வரணும். அது வந்து படு வேகமாக அப்சார்ப் ஆச்சு அப்படின்னா அது உடலுக்கு கெடுதிங்கிறாங்க. அப்போ மெல்ல மெல்ல அந்த சர்க்கரை வரணும் அப்படின்னா அது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கணும். அதுக்கு அப்படியான பொருட்கள் நிறைய சிறுதானியங்களில் இருக்குது. அந்த வகையிலையும் அது வந்து இன்றைக்கு மிக தேவையான ஒரு விஷயம். அதனால் அது வந்து உடல் உழைப்பு உள்ளவங்க தான் சாப்பிட்ணுங்கிறதோ, இதை சாப்பிட்டா ஹீட் ஆயிரும் நிறைய பேர் கிளப்பிட்டு இருக்காங்க. அப்படியும் கிடையாது. அதாவது நிறைய நார்பொருள் இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிறதுனால அது வந்து லேசில் உடையிற தன்மை கிடையாததுனால அது சீரணிக்க தாமதமாகும். சீரணிக்க தாமதமாகிற விஷயத்துக்கு நம்ம உடலில் வந்து வெம்மை வர்ற வாய்ப்பு உண்டு. அதுக்காக தான் அதை வந்து மோரில் சாப்பிட சொல்லுவாங்க. கம்பங்கூழ் ஊற்றினா மோர் ஊற்றி சாப்பிட்றது, சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்றது, இந்த பழக்கங்கள் அப்படி தான் வந்திருக்கு. எல்லா தானியத்துக்கும் அப்படி கிடையாது. நல்ல ரொம்ப திடமாக இருக்கக்கூடிய அந்த கம்பு அது மாதிரியான ஒன்று, தினையரிசிக்கு அது கிடையாது. அதுக்கு மட்டும் நம்ம மோர் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து கொண்டால் போதுமானது. பெருங்காயம் வந்து பெரிய அளவில் அடல்ட்ரேஷன் நடக்கிற ஒரு பொருள். பெருங்காயம் பெரிய அளவில் நமக்கு வந்தது காந்தஹார் பகுதியில், ஆப்கானிஸ்தான்லேருந்து தான் நமக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் கடந்த 25 வருடங்களாக அங்கே இருக்கிற அரசியல் சூழலில் அதனுடைய வணிகம் பெரிய அளவில் தடைப்பட்டதுனால 2-3 வகையில் பண்ணுறாங்க. என்னென்னா, ஒன்று வந்து இந்த ரெசினை கோந்தை எடுத்துக்கிட்டு கொரியாவில் இங்கே வியட்நாம் பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை பொருளை, பெருங்காயத்தினுடைய வாசனையை ஒலியோ ரெசினில் எடுத்துட்டாங்க. அந்த ஒலியோ ரெசினை ஸ்ட்ரக்சர்டு அந்த டிசைன்டு ட்ரக்கை இந்த கோந்தில் கலந்து வராங்க. அது மிகப்பெரிய அளவில் சந்தையில் அதுதான் கிடச்சிட்ருக்கு. இன்னொன்று மைதா மாவில் அதை போட்டும் வருது. இதில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய பால் பெருங்காயத்துலேயும் அதே பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி அதுக்கு வந்து தில்லியில் இருக்கக்கூடிய சில
நாட்டு மருந்து கடைகளில். அவங்க கொஞ்சம் நார்த் இந்தியாவில் மகாராஷ்டிராவில் அங்கங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. 80% மேலே அதில் வந்து அடல்ட்ரேஷன் இருக்கிறதாகத்தான் தெரிகிறது. நம்ம பார்த்து தான் வாங்கணும். மருத்துவ பொருட்கள் வாங்கும்போதே அந்த சிக்கல் இருக்கத்தான் செய்கிறது. இந்த அயோடைஸ்டு சால்ட்ஸ்னு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஆக்சுவலாக இந்த ஹைப்போதைராய்டிசம்ங்கிறது குறைஞ்சிருக்கா? இதனால் எதாவது யூஸ் இருக்கா? அயோடைஸ்டு சால்ட் சாப்பிட்றதுனால ஏதாவது உபயோகம் இருக்கா? இது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அது இன்னொரு கேள்வி, இப்போ பார்லிமெண்ட்டில் கூட ரெடி டு ஈட் ஃபுட்னு ப்ரெக்னென்ட் உமனுக்கும் குழந்தைகளுக்கும் பார்லிமெண்ட்டில் சட்டத்தில் பாஸ் பண்ணிக்கிறாங்க. இது திரும்ப வந்து மேல் சபையில் போய் ரூலாக வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்ம ரெடி டு ஃபுட் ஈட் தான் சாப்பிட வேண்டியிருக்கு வரும்னு ஒரு சுச்சுவேஷன் சட்டப்படி கொண்டு வர போகிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ தூரம் ஒரு நலன் பயக்கும் விஷயம்னு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அயோடைஸ்டு சால்ட் வந்து ஒரு பெரிய வணிகமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுது. அது எப்படி வந்ததுங்கிறது நமக்கு தெரிஞ்சால் ரொம்ப இதாக இருக்கும். அதாவது 1980கள் நினைக்கிறேன், 80 75கள்லேயே ஒரு பெரிய ஆய்வு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 220 பகுதிகளில் இந்த அயோடின் இன்டேக் குறைவாக இருக்கிறதுனால தைராய்டு தன்மை வந்து கூடுது, ஹைப்போதைராய்டிசம் கூடுது, தைராய்டு சுரப்பு குறைவாக இருக்கிறதாக அந்த ஆய்வறிக்கை சொல்லி இந்தியா முழுக்க இது பிரச்சனையாயிருது, இந்தியா முழுக்க ஹைப்போதைராய்டிசம் வந்துடும், நிறைய முட்டாளுகள் ஆயிடுவாங்க, அப்படி இப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு அத்தனை பேருக்கும் அயோடின் கொடுத்தாக வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. எப்படி அயோடினை கொடுக்கறது, தண்ணியில் கரைச்சி கொடுப்போமா, எப்படி தெளிக்கிறது, இப்படிலாம் பெரிய சர்ச்சை நடந்து கடைசியாக உப்பில் சேர்க்கலாம். உப்பில் சேர்த்துட்டோன்னா அது வந்து பெரிய அளவில் எல்லாருக்கும் போயிடும் அப்படின்னு நினச்சி இவங்க கொண்டு வந்ததாக கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது அப்படின்னா, கடந்த 10 வருஷத்தில் மிகப்பெரிய அளவில் ஹைப்போதைராய்டிசம் இருக்குது. அப்போ உண்மையிலேயே அயோடைஸ்டு சால்ட் வந்திருந்ததுன்னா இந்த தைராய்டு குறைஞ்சிருக்கணும். நம்ம சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒரு பேராசிரியர் இருந்தாங்க, டாக்டர் சந்திரசேகர்னு பேர், எண்டோக்ரைனல் சர்ஜன். அவங்க வந்து பல தடவை கூச்சலிட்டாங்க, தயவு செய்து இதை தடை செய்யணும். ஏன்னா அயோடைஸ்டு சால்ட் மட்டும்தான் சட்டப்படி விற்க முடியுங்கிற அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. FSSAI சால்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கணும்னா அவங்க சால்ட் வந்து அயோடைஸ்டாக தான் இருக்கணும்ட்டு. இது என்ன நடந்ததுன்னா, சால்ட் வேறு, அதாவது உப்பும் நம்ம சாப்பிடக்கூடிய அயோடைஸ்டு சால்ட்டும் ஒன்றும் கிடையாது. உப்புங்கிறது கடலில் இருக்கக்கூடிய பல கனிமங்களையும் சேர்த்த ஒரு பொருள். அதில் வந்து கடல்பாடு விலங்கினங்களினுடைய எச்சங்கள் இருக்கும், கடல்வாழ் தாவரங்களினுடைய ஆர்கானிக் ரெசிடியூஸ் இருக்கும். பழைய காலத்தில் நம்ம வீடுகளில் 50 வயதில் இருக்கவங்களுக்கு தெரியும், வாசலில் உப்பேன்னு விற்றுட்டு போவாங்க. படியில் நாளியில் உப்பை வாங்கி வீட்டில் வந்து டப்பாவில் போட்டு வச்சுருப்போம். இன்றைக்கி அப்படியான ஒரு சம்பவத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது, எந்த ஊர்லேயும் எந்த கிராமத்துலேயும் கிடையாது. உப்பளத்தில் போய் கூட நீங்கள் உப்பை வாங்க முடியாத அளவுக்கு சட்டத்தை இருக்கிட்டாங்க. அதுக்கு என்ன நடந்ததுன்னா, ஒரு 4-5 நிறுவனங்கள் அவங்களுக்கு வேறு காரணங்களுக்காக அந்த ரசாயனம் பிரித்து எடுக்கும்போது அந்த கழிவு உப்பை விற்கிறோம், கழிவு சால்ட்டை, சோடியம் குளோரைடை உப்புன்னு பேர் மாற்றி நமக்கு விற்கிறதுக்காக வந்த பிரச்சனை. இதுதான் அந்த அயோடைஸ்டு சால்ட். இது வந்து இன்றைக்கி பெரிய வலியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவையில்லாமல் இந்த அயோடின், இப்போ கடற்கரை ஓரமாக இருக்கிறவங்களுக்கு காற்றுலேயே அயோடின் இருக்கும், மண்ணில் அயோடின் இருக்கும். இங்கே அயோடினுக்கு குறைவே கிடையாது. ஆனால் நம்ம ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நபர் வந்து 250லேருந்து 300 கிராம் உப்பு சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 கிராம் சாப்பிட்றோம். இந்த 8 கிராம் உப்புலையும் அயோடின் இருக்குது. இது என்ன நடக்குது அப்படின்னா, பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, ஆண்களுக்கும் நடக்கு, அயோடின் அளவுக்கு அதிகமாக உள்ளே வர்றதுனால இன்றைக்கி வரக்கூடிய தைராய்டு பெரும்பாலும் தைராய்டு கிளாண்டு குறைஞ்சி, சுரப்பை குறைஞ்சி வரக்கூடிய தைராய்டு கிடையாது. தைராய்டு ஒழுங்காக தான் சுரப்பை கொடுக்குது. ஆனால் வரக்கூடிய வியாதிக்கு பேர் ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ்னு பேர், ஹாஷிமோட்டஸ் தைராய்டைட்டிஸ்பாங்க. இது என்ன நடக்கும்னா, நம்ம தைராய்டு சுரக்கக்கூடிய கிளாண்டு சுரக்கக்கூடிய தைராக்சினை இந்த தேவையில்லாத அயோடின் உள்ளே போய் அதனால் வெளியேற ஆன்டிபாடிஸ் போய் பிரேக் பண்ணிடுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாமல் நம்ம வந்து இந்த தைராய்டு மாத்திரை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம உருவாக்கப்பட்டுட்டோம். ஒரு பக்கம் அந்த உப்பினுடைய சந்தை, இன்னொரு பக்கம் தைராக்சினுடைய சந்தை, இந்த 2க்கு இடையில தான் நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். இதுக்காக பல சர்ச்சைகள் பல இடங்களில் நடந்தும் இன்றைக்கும் அதை வந்து ஜெயிக்க முடியாத அளவில் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் ரெடி டு ஈட் விஷயங்கள். இதை ஒட்டிய இன்னொரு கருத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் விட்டமின் D3 டெஃபிஷியன்சியை பேசப்பட்டிருக்கு. யார் பிளட் டெஸ்ட் பார்த்தாலும் விட்டமின் D3 குறைவு. அதாவது D3 வந்து ஒரு காலத்தில் சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய ஒரு சத்தாக பார்க்கப்பட்டுச்சு. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் சூரிய ஒளி வராத நாடுகளில் தான் D டெஃபிஷியன்சி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் விட்டமின் D3 டெஃபிஷியன்சி 82%, 82% ஆஃப் பாப்புலேஷன் D3 குறைவு. என்ன நடக்குது இங்கன்னே தெரியல.
ஒரு பக்கம் இந்த டெஃபிஷியன்சி வருது, இன்னொரு பக்கம் D3 அடங்கிய ஆயில், D3 அடங்கிய பால், D3 அடங்கிய மாவு இதெல்லாம் விற்பனைக்கு வருது. ஸோ இதுக்கு இடையில ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குதா, அது ஒரு கான்ஸ்பிரசியா இல்லை வேற காரணங்களுக்காக D3 குறையுதா, இது ஒரு பெரிய ஆய்வுக்குரிய ஒரு விஷயம். இப்படி பல விஷயங்கள் சந்தைக்காக உருவாக்கப்படக்கூடிய விஷயம் இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி அந்த ரெடி டு ஈட்டை வந்து கர்ப்பிணிகளுக்கு கொண்டு வர்ற இது, எங்கெல்லாம் ரெடி டு ஈட்டுன்னு வருதோ அதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வணிகம் இருக்கும். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, அடுப்புங்கிற அப்படின்னு ஒன்றே இல்லாமல், எதுக்கு ஒருத்தர் சொல்கிறார், எதுக்கு சார் 2 பெட்ரூமும் ஒரு கிச்சனும் உள்ள ஃப்ளாட்டு, 3 பெட்ரூம் ஃப்ளாட்டாகவே ஆக்கிட்டு 2-3 ப்ளக் பாயிண்ட் போட்டால் போதாதா, ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு மைக்ரோ ஓவன் இது போதாதாங்கிற அளவில் சிந்தனை போயிட்டுருக்கு. கிச்சனுங்கிற ஒரு விஷயமே வேண்டாம், வேணும்னா வெளியே ஹோட்டலில் போய் தின்னுக்குவோம், வீட்டில் என்னத்தையோ ஒன்று சுடு பண்ணணும், என்னத்தையோ ஒன்று ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும், அப்படிங்கிற சூழலுக்கு மாற்றுவதற்கு பெரிய அளவில் மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம். Nowadays all the patients are babies, unmarried girls are coming for PCOD. What is the diet? And also we are advising breastfeeding for 3 years almost for all the ladies, but they are not following this too. பெண்களுக்கு மாதவிடாய் சீர்கேடு வந்து பெருவாரியாக வர்றதுக்கு காரணம் அந்த ஓவரியில் இருக்கக்கூடிய சினைப்பையில் இருக்கக்கூடிய சிறு சிறு நீர்க்கட்டிகள் இன்றைக்கி அதிகமாக வந்திருக்கு. ஒரு காலத்தில் இந்த சினைப்பை நீர்க்கட்டிங்கிறது யாருக்கோ எப்போவோ வரக்கூடிய ஒரு அல்ட்ராசவுண்ட் டயக்னோசிஸாக தான் இருந்துச்சு. வேறு எதுக்காகவோ வயிற்றில் வந்து அவங்க சோதிக்கும் போது அந்த அல்ட்ராசவுண்டில் நீர்க்கட்டி இருக்கிறதா பார்ப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் கருத்தரிப்பு சமயத்தில் தான் அது தெரிய வரக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த சினைப்பை நீர்க்கட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னா 10ல் 3 பேர் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அளவில் கூடியிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் சின்ன வயசில் கொடுக்கக்கூடிய அதிகபட்ச இனிப்பு ஊட்டம். சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குற சாக்லேட்டு, பிராய்லர் சிக்கன், உடல் உழைப்பு குறையிறது, இது எல்லாம் தான் அந்த நீர்க்கட்டி வருவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. பிசிஓடி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, நமக்கு மாதவிடாய் பிசிஓடி இருக்குன்னா முதல் அட்வைஸ் என்னென்னா, எடுத்த உடனே தயவுசெய்து எந்த மாத்திரைக்குள்ளேயும் போக வேண்டாம், மருந்துகளே தேவையில்லை. முதல்ல நம்ம வந்து நம்மளுடைய வாழ்வியலை மாற்றணும். நிறைய உடல் உழைப்பு, ஒரு நாளைக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் நட, நல்ல ஒரு ஜும்போ டான்ஸ் ஆடணுமா, இல்லை போய் நல்ல ஒரு ஸ்கிப்பிங் ரோப் போடுறோமா, இல்லை வந்து போய் நீந்துறோமா, அது மாதிரி உடல் உழைப்புள்ள ஒரு பயிற்சியை வந்து முதல்ல வச்சுக்கிட்டு உணவில் முழுமையாக இனிப்பை விரட்டிடணும். ஏன்னா அந்த பிசிஓடி வருவதற்கான அடிப்படை காரணம் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்ச இன்சுலின் அளவு. இந்த அதிகபட்ச இன்சுலின், ஹைப்பர் இன்சுலிமிக் கண்டிஷன் ஏன் வருது அப்படின்னா வந்து இந்த இனிப்பை அதிகமாக சாப்பிட்டு அதை சீரணிப்பதற்காக வரக்கூடிய அந்த சுரப்பு ஒரு பிரச்சனையை உண்டாக்குது, உள்ள நீர்க்கட்டி. அப்போ அதை மாற்றணும் அப்படின்னா நல்ல கசப்பான உணர்வுகளும் துவர்ப்பான உணவுகளையும் சாப்பிடணும். அவங்க கேட்ட மாதிரி எந்த உணவு சாப்பிடலாம் அப்படின்னா, கிழங்குகளையும் பட்டை தீட்டிய தானியங்களையும் விலக்கிடுங்க. சிறுதானியங்களை நல்ல சிறுதானியத்துலேயும் ரொம்ப முக்கியமானது நிறைய பாலிஷ் போட்ட தானியம் வந்துக்கிட்டு இருக்கு, அது வேண்டாம். அந்த தானியத்தையும் கஞ்சியாக காய்ச்சாதீங்க. அந்த தானியத்தை அப்படியே ரைஸா, அரிசியா, புளியோதரையா, வெண்பொங்கலா, உப்புமாவா, அவலாக ஏதாவது ஒரு வகையில் சிறுதானியத்தையோ, அப்புறம் வந்து நிறைய காய்கறிகள், கீரை, குறைவாக தானியங்கள் வைத்துக்கொள்வது, இனிப்புன்னு தேவைப்படுற இடங்களில் பழங்களை மட்டும் பயன்படுத்துறது, இப்படியா நம்ம அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிசிஓடி இயல்பாகவே மாறிடும். ஒரு திருமணமாகி ஒரு 5-6 ஆண்டுகள் ஆன பின்னாலும் அவங்களுக்கு இந்த பிசிஓடினால் மாதவிடாய் ரொம்ப தள்ளி போகுது, அனுவுலேட்ரி மென்ஸ்ட்ரேஷன் பாங்க, ஓவுலேட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னா மட்டும்தான் மருத்துவருடைய உதவிங்கிறது தேவைப்படும். திருமணத்துக்கு முன்னாடி 16 வயசு 17 வயசில் இல்லை மாதவிடாய் வர ஆரம்பித்து ஓரிரு ஆண்டுகளில் மாதவிடாய் தள்ளி போகுதுங்கிறதுக்காக உடனடியாக தயவுசெய்து மருந்துக்குள்ளே போக வேண்டாம். இந்த உணவு பழக்க வழக்கத்தை வைத்தே அதை மாற்றுவதற்கு நம்ம முயற்சிக்கலாம். வராமல் பெண் குழந்தைகளை, அது ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த குழந்தை விரைவில் பூப்படையுதோ, 9 வயது 10 வயதில் பூப்படைஞ்சதுன்னா அந்த குழந்தைக்கு 2 ஆபத்துங்கிறான். ஒன்று இந்த சினைப்பை நீர்க்கட்டி நிறைய வருங்கிறான், இன்னொன்று அவங்களுக்கு தான் மார்பக புற்று வருவதற்கான வாய்ப்பும் மற்றவர்களை விட அதிகங்கிறாங்க. நம்ம வீட்டில் பெண் குழந்தை இருக்கா, எச்சரிக்கையாக ஆரம்பத்துலேருந்தே சரியான உடல் எடையில் இருக்கணும். நம்ம நிறைய வீட்டில் பெண் குழந்தைகளை விளையாட அனுமதிக்கிறது இல்லை, ஓடி விளையாட அனுமதிக்கிறது இல்லை. அவங்களுடைய இயல்பான ஒரு உணவு பழக்க வழக்கத்தில் வந்து நம்ம நிறைய எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய பிள்ளைங்க சாக்லேட்ஸுக்கு மேலே கடுமையான விருப்பம் இருக்குது. சாக்லேட்ஸில் இது ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக இனிப்பு வேணும்னா அந்த நாட்டு சக்கரை, நாட்டு வெல்லம் மாதிரி உணவுகளை கொடுத்துட்டு உடல் உழைப்பு வைத்து கொண்டால் அந்த பிசிஓடியிலேருந்து நம்ம வெளியே வரலாம். அப்போ பெரும்பாலும் இப்போ சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து முதுகெலும்பு வலி வருது, அந்த மாதிரி இருக்குல்ல, அவங்களோட உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கலாம், அது போகிறதுக்கான என்ன வழி இருக்குது,
அதாவது மென்பொருளில் மட்டும் இல்லை, உட்கார்ந்தே பணியாற்றக்கூடிய நபர்களில் பல பேருக்கு அந்த முதுகு வலி வருவதற்கு காரணம் நம்ம பாஸ்சுரல், நம்மளுடைய உடல் பாஸ்சரில் இருக்கக்கூடிய சில வகை நம்ம அமைப்புகளில் நம்ம கொடுக்கக்கூடிய நெருக்கடி தான். உதாரணமாக எடுத்தோன்னா, நம்ம எந்த பணி மென்பொருளில் இருந்தாலும் சரி, இல்லை உட்கார்ந்தே வேலை செய்யக்கூடிய எல்லாருமே குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒருக்க உடலுக்கு சில பயிற்சிகளை கொடுக்கணும். இதுக்கு மருந்து உணவை தாண்டி முதல்ல பயிற்சி தான். ஏன்னா பெரும்பாலானவர்களுக்கு கழுத்தில் வலியோ இல்லை இடுப்பில் ஏற்படக்கூடிய வலி தான் இருக்குது. நம்ம உட்கார்ந்துருக்கிற பாஸ்சர் பல நேரம் நம்ம நேரடியாக நிமிர்ந்து உட்கார்ந்து பணியாற்றுறது இல்லை. இப்படி பின்னாடி சாஞ்சு கீழே கடந்து இப்படி உட்கார்ந்து பண்ணுறது, இல்லைன்னா ஒரு பக்கம் எந்த பக்கத்தில் கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த பக்கத்தில் சாய்ஞ்சி இருக்கிறது. இது மாதிரி பாஸ்சரை 6 மணி நேரம் 8 மணி நேரம் இருக்கும்போது முதுகு தண்டுவடத்துக்கு இடையில இருக்கக்கூடிய தட்டுக்கள் தேய ஆரம்பிக்கும். நேரடியாக இருக்கிறதுக்கு இப்போ உதாரணமாக நம்ம ஃபேன் மாட்டும்போது இதில் மாட்டும்போது அந்த வாசரை கரெக்டாக போடலைன்னா ஒரு பக்கமாக தேஞ்சு போகுது இல்லையா, அதே விஷயந்தான். அதே அந்த டிஸ்க் ஒரு பக்கமாக தேய்கிறது, பல்ஜ் ஆகிறது, நகர்றது, இது மாதிரி விஷயங்கள்ல தான் அந்த செவிக்கல்லையும் லம்பார்லையும் வரக்கூடிய அந்த ஏர்லி ஸ்பாண்டிலோசிஸ் சேஞ்சஸ் வர்றது. அதை முதல்ல தடுக்கிறதுக்கு நம்ம எக்ஸசைஸ் தான் ஃபஸ்ட்டு. ரெகுலராக 1 மணி நேரத்துக்குழுக்க நம்ம உடம்பை பயிற்சி கொடுத்துக்கிறது. தினசரி காலையிலையும் மாலையிலையும் செய்கிற பயிற்சி, யோகாசனத்தில் இந்த சூரிய நமஸ்கார் மாதிரி உள்ள விஷயங்கள், உடல் பயிற்சியில் லம்பார் அண்ட் செர்விக்கல் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்னு கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ், அதை கண்டிப்பாக செய்யணும். இது முதல் விஷயம். உணவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை சித்த மருத்துவத்தில் வாதம் சார்ந்த நோய்களாக பார்ப்போம். அதையெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, புளிதுவர் விஞ்சிக்கின் வாதம்னு சொல்லுவோம். புளிப்பு ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த ரொம்ப வத்த குழம்பு, காரக்குழம்பு, புளியோதரை அந்த மாதிரி உணவுகள் எடுக்கக்கூடாது. குளிர்ச்சி, கிழங்கு ரெண்டுமே இந்த கழுத்து வலி முதுகு வலியை அதிகரிக்கும். ஸோ அதனால் தரைக்கடியில் விளையிற கிழங்குகள், அந்த உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, சேம்பு மாதிரி விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கணும். கருணைன்னு சொல்கிற பிடிக்கருணை மட்டும் கிழங்குகளில் நல்லதுங்கிறாங்க. ஏன்னா அதில் நார்த்தன்மை இயல்பாக அதிகம். அந்த பிடிகருணை மட்டும் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ரொம்ப குளிர்ச்சியான இது, நம்ம வீட்டிலையும் ராத்திரி பூரா ஏசியை போடுறது, காரில் போகும்போது ஏசி, அப்புறம் ஆஃபீஸில் 12 மணி நேரம் ஏசின்னு இருக்கும்போது அந்த குளிர்ச்சியும் இதை பாதிப்பை உண்டாக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நல்ல வெளியில் வெயில் உடலில் படுற மாதிரி வெளியே போகிறது. பெண்களுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த அவங்க பிரசவ காலத்தில் அந்த கூபகம் விரிந்து சுருங்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அவர்கள் கணினியில் வேலை செய்யும்போது இடுப்பு வலி ரொம்ப காமனாக வர ஆரம்பிச்சிடும். அவங்களும் இது இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் வச்சு எக்ஸசைஸும் உணவும் வச்சுக்கிட்டாலே பெருவாரியாக தவிர்க்கலாம். அதுக்கும் மேலே அது ஒரு பெரிய தீவிர நோயாக, சிலருக்கு செர்விக்கல் ராடிகுலோபதின்னு சில டிசீஸ் வரும், சில பேருக்கு லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்னால சயாட்டிக்கா மாதிரி பிரச்சனைகள் வரும். அது மாதிரி இருக்கும்போது உங்களுடைய குடும்ப மருத்துவரை பார்த்து என்ன பயிற்சி, என்ன உணவு, கூடுதலாக சில மருந்துகளும் தேவைப்படலாம். சார், இந்த ப்ரெட்டு, ஜாம், பிஸ்கட் இதெல்லாம் சாப்பிட்லாங்களா? அது சாப்பிட்டா ஏதோ கேன்சர் வருது அப்படின்லாம் ஒரு வதந்தி சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல, அதான் அவங்ககிட்ட கேட்குறேங்க. இல்லை, முதல்ல ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக நான் நிறைய விஷயத்த சொன்னேங்கிறனால தயவுசெய்து பயம் வேண்டாம். அதாவது இப்போ எதைத்தான் சாப்பிட்றதுன்னு சொல்கிறீங்க கடைசியாக அப்படின்னு ஒரு கேள்வியோடு இந்த அறையை விட்டு வெளியே போனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். நமக்கு அவேர்னஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த எண்டில் அவேர்னஸ் இருக்குது, இந்த எண்டில் அலட்சியம் இருக்குது. அலட்சியத்துக்குள்ளே போகக்கூடாது, அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். அதில் நம்ம இந்த பொருட்களை நம்ம அதிகம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் மனசில் வச்சுக்கணும். பிரெட்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அடிப்படையில் ரொட்டிங்கிற அந்த உணவு தேவையில்லை, ரொம்ப சாதாரணமாக எடுத்தால் தேவையில்லை. ஆனால் வேறு வழி இல்லை அப்படின்னா நம்ம ரொட்டியே எடுக்கக்கூடாது, வேறு வழியே இல்லைன்னு 2 நாளாக பட்டினி கிடந்தீங்கன்னா அதை விட பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால் ஒரு பயணத்தின் போதோ இல்லை ஒரு அவசர காலத்துலேயோ எப்போவாது எடுத்தோன்னா அது பெட்டர். அந்த மாதிரி எடுக்கும்போதும் சாதாரணமாக நிறைய ஹோல் கிரெயின் ரொட்டிம்பாங்க, ப்ரௌன் பிரெட் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ரொட்டிகளை கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப வெள்ளை வெளையர்னு இருக்கக்கூடிய அந்த மாவு ரொட்டிகள் இன்னும் கூடுதலாக பிரச்சனை தரக்கூடியது. ஜாம் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம். ஏன்னா அது மிகப்பெரிய அளவில் அதில் கெமிக்கல் இருக்கும். அது எந்த பழ ஜாமாக இருந்தாலும் அந்த பழ ஜாமை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக அவங்க பர்டிகுலர்லி சோடியம் பென்சோவேட் இருக்கும். இன்றைக்கி சந்தையில் கிடைக்கக்கூடிய பல ஜாமில் தேவையில்லாமல் நிறைய உப்புக்கள் இருக்குது. நம்ம எல்லாருமே சர்க்கரைன்னு பயப்பட்டு இனிப்புள்ள உணவுகள் மேலே ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறோம். ஆனால் தெரியாமல் இருக்கிறது என்னன்னா உப்பு. எல்லா உணவுகளையும் உப்பு இருக்கும். இனிப்பு எந்த இடத்துலலாம் இருக்கும் அதுலலாம் உப்பு இருக்கும். ஒரு க்ரீம் பிஸ்கட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் க்ரீம் எவ்வளவு ஆபத்தோ அதே அளவுக்கு அந்த பிஸ்கட்டில் இருக்கக்கூடிய சால்ட்டும் ஆபத்து. ஒரு நாளைக்கு எவ்வளவு சால்ட் எடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. ஒரு பர் டே 120 மைக்ரோகிராம் வேணும்னா நம்ம இப்படி ப்ரெட்டு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நிறைய உப்புக்கள் சேர்ந்துடும்.
ஸோ அதனால் முடிந்த வரைக்கும் அது அன்றாட உணவாக மாற்றாதீங்க. இன்றைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா அது ஒன்றும் ஆபத்து வராது. சார், மக்களுக்கான மருத்துவம் பேசும் டாக்டருக்கு என்னுடைய நன்றிகள் சார். நன்றி. ஒரே ஒரு கேள்வி தான். இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்காக வந்து எல்லாரும் பேலியோ டயட்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்? பாலியோ வந்து நிறைய இந்த எல்லா கூட்டத்திலையும் இதை பற்றி கேட்குறாங்க. அதாவது பாலியோ டயட்னால் நல்ல எடை குறைகிறதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மிகச்சிறப்பாக எடை குறையுது. அப்புறம் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. இதெல்லாம் வந்து உறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சில கேள்விகளுக்கு பதில் இன்னும் வரல, இன்னும் கிடைக்கல. ஒருவேளை பின்னாடி கிடைக்கலாம், பின்னாடி கிடைக்காம போகலாம். அதனால் என்ன கேள்விகள் வருது அப்படின்னா, நிறைய இந்த அவங்க முதல்ல பாலியோ டயட்னா புலால் உணவு மட்டும்தான் சொன்னாங்க. வெறுமனை 3 வேளையும் இறைச்சி சாப்பிட்றது தான் பாலியோ டயட், அன்றைக்கு ஆதி தமிழன் ஆதி மனிதனுடைய உணவு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பெரிய மதமாக மாறிக்கொண்டிருக்கு. எப்படின்னா, எப்படியாவது பாலியோ டயட் சாப்பிடணும், நீ என்ன பக்கா வெஜிடேரியனா, உனக்குன்னு ஒரு தனியாக பிரத்யோகமான வெஜிடேரியன் பாலியோ அப்படின்னு ஒன்று புதுசாக வந்துருச்சுப்போம். அதனால் வந்து வெறும் பாதாம் பருப்பு சாப்பிடு, வெறுமனை இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இப்படி கொண்டு வராங்க. பாலியோவை நம்ம முயற்சி செய்து பார்ப்பதில் தப்பு இல்லை. வேறு எதுவும் உடம்பில் பெரிய நோய்கள் இல்லை, குறிப்பாக சிறுநீரக நோய் இல்லை, கொஞ்சம் சர்க்கரை தாறுமாறாக இருக்குது, எடை கூட இருக்குது, இரத்த கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் கொஞ்சம் உடலை எடையை கட்டுப்பாடு கொண்டு வருவதற்காக இந்த பாலியோ முறையை பயன்படுத்துகிறீங்களா, தவறு இல்லை. 2 மாதமோ 4 மாதமோ பயன்படுத்தி சீராக்கி கொள்ளலாம். அதுக்கப்புறம் இந்த பயிற்சியில் கிடைச்ச பழக்கத்தை வச்சு நம்ம குறைந்த அளவில் தானியங்கள், நிறைய காய்கறி, கீரை, பழம், இறைச்சி சாப்பிட்டா அரிசியோடு சேர்த்து சாப்பிடாம தனியாக இறைச்சி, அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்துக்கு வந்துக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு நான் எப்பொழுதும் நான் இதுக்குள்ளேயே தான் இருப்பேன்னு சொன்னால் கீட்டோன்ஸ் நிறைய உடம்புக்குள்ளே உருவாகும்னு ஒரு அச்சம் இருக்குது. இந்த கீட்டோன்ஸ் வந்து உடலை ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இல்லை கீட்டோன் ஃபுட்டுனே ஒன்று இருக்குது, அதை பயன்படுத்தலாம் அப்படின்லாம் நிறைய வந்து உணர்வு பூர்வமாக அதை வந்து எடுத்துக்கிட்டு கொண்டு போகிறவங்க நிறைய வந்துட்டு இருக்காங்க. நான் ஒரு மருத்துவனாக நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய உடல் எடை கூட இருந்து சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருந்து நான் முயற்சித்து செய்து பார்க்குறேன்னா தயவுசெய்து முயற்சி பாருங்கள். ஆனால் அதை ஒரு வாழ்வியலாக கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்காக பழகணுன்னா கொஞ்ச நாள் காத்திருங்க. அதுக்கப்புறம் தான் இதனுடைய முழு முடிவுகள் தெரிய வரும். அதுக்கப்புறம் அதை வந்து முழுசாக வச்சுக்கலாமாங்கிறதுக்கு போகலாம். 2014 எனக்கு பௌத்திரம் வந்துருச்சு. பௌத்திரம்னா நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. நான் அப்போ கூட சொன்னேன், நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். மூலம் பௌத்திரம், மூலம்னா கட்டி இருக்கும், பௌத்திரம்னா பிச்சுக்கும். அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் போகும்போது நான் 2-3 இடத்துல பார்த்துட்டு நான் இப்போ ஒரு 6-7 மாதம் மாத்திரை சாப்பிட்டேன். ஆனால் என் மனைவி வந்து ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க டாக்டர்கிட்ட, கிழிச்சிருவோம் அப்படின்னு. இன்னொரு எம்டி சொன்னார் கோட்டூர்புரத்துலேயே வந்து, கிழிச்சிங்கன்னா வேண்டாம், இது இருக்கிற இடம் ரொம்ப ஆபத்தாக இருக்குனார். சாரும் சொன்னார் கிழிக்காதீங்கன்னாரு. மதுரையில் இன்னும் நண்பர் ஒருத்தர் சொன்னார், கிழிச்சிருந்தீங்கன்னா செத்துருப்பீங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த மாதிரி செத்துட்டார் அப்படின்னாரு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம மருத்துவத்து மேலே நமக்கு நம்பிக்கை கிடையாது. அது நம்பிக்கை வச்சு போனேன், நான் இன்றைக்கி இருக்கிறேன். நான் பேசுகிற இந்த விஷயம் என்னென்னா, இப்போ என்னுடைய ஃப்ரெண்டோட மனைவி இப்போ வந்து கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ படலம் மாதிரி படிஞ்சு அவங்க வந்து அதனால் பாதிக்கப்பட்டு சூசைடு வரைக்கும் போயிட்டாங்க. உடல்நலம் பாதிக்கப்பட்டு சூசைடு வரைக்கும் போயிட்டாங்க. இப்போ அந்த யூட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க யூட்ரஸில் பெரிய கேன்சர் கட்டி இருந்து சூசைட் பண்ணிட்டாங்க. அப்போது அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சைக்காட்ரிஸ்ட்டில் ஒரு 2 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போது அந்த யூட்ரஸுக்கும் அதில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா அவங்க சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுறாங்க. அப்போ இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லைங்கிறது எனக்கு, அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. வேண்டாம் கட்டி எடுத்துருவோன்றாங்க. என்னோட மனைவியே இருக்கிறாங்க, அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய அவஸ்தைப்பட்டாங்க. பறக்கிற மாதிரி இருக்குனாங்க, உடம்பு சூடாகுதுன்னாங்க. அப்புறம் இன்னும் ஒரு அவங்க செக்ரட்டரியேட்டை வேலை பார்க்குறாங்க, அங்கே ஒரு கைனகாலஜிஸ்ட் வராங்க, அவங்களே அந்த மாத்திரை சாப்பிட்டேன்னு சொல்லி இப்போ அந்த டிஃபோப்பம்ங்கிற மாத்திரையை 2-3 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அது குறைச்சிட்டா அவங்க உடம்பு சூடாகுது, காய்ச்சல் வருது, வேர்க்குது. அப்போ சூசைடு வரைக்கும் இவங்களுக்கு அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு, தூக்கம் போகிறது அந்த மாதிரிலாம். இப்போ இந்த பற்றிய ஒரு விழிப்புணர்வு நிறைய குறைச்சலாக இருக்குது. நீங்கள் அதை பற்றி எழுதலாம். இங்கே ஒரு கைனகாலஜிஸ்ட் கூட பேசினாங்க. இதே என் மனைவியை வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் இங்கேயே காட்டிட்டு போனோம், உடனே டெங்கு ஃபீவராக இருக்கும் அப்படின்னு எழுதிட்டாங்க. நான் அடையாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி லேபுக்கெலாம் காலையில் கூப்பிட்டு வரேன்ட்டேன். இவங்க முடியாதுட்டாங்க. மாத்திரைலாம் வாங்கிட்டோம், அது சாப்பிடலை. அடுத்த நாள் காலையில் அவங்க செக்ரட்டரியில் இருக்க கைனகாலஜிஸ்ட்டை காட்டினதுக்கு அப்புறம் அந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க நல்லா இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது
இந்த மாதவிடாய் சமயத்திலேயோ இல்லைன்னா மாதவிடாய் முடிவு சமயத்தில், அதாவது மெனபாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, 40 வயதுக்கு மேலே 45 வயதுக்கு மேலே ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய அந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளில் உளவியல் ரீதியான பிரச்சனையும் சேர்ந்து இருக்கும். பொதுவாகவே மாதவிடாய் சமயத்தில் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம். மாதவிடாய் முடிவு சமயத்தில் மனப்பாசல் டைமில் வந்து அவ்வளவு நாள் ஆளுமை செய்த அந்த ஹார்மோன்களில் சில ஹார்மோன்கள் வந்து தற்காலிகமாக இனிமேல் அது வந்து இந்த கரு முட்டையை வந்து உடைக்க வேண்டிய, கரு முட்டையை வளர்க்க வேண்டிய பணிகள்லாம் அதுக்கு இல்லைங்கிறதுனால அது விலக ஆரம்பிக்கும் போது அது அவ்வளவு நாள் இருந்த ஹார்மோன் திடீரென காணாமல் போகிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய தவிப்பு மனதில் வந்து கொஞ்சம் வரும். அதுதான் வந்து ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப ஹாட் ஃப்ளஷ் இருக்கிறதுங்கிற, வேர்த்து வேர்த்து போகிறது, ஒரு தனிமையான உணர்வு, பதட்டமான உணர்வு, ஒரு படபடப்பும் பயமும் இருக்கக்கூடிய, பால்பிட்டேஷனாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன உளவியல் ரீதியான சிக்கல்கள் இருக்கும். அந்த நேரத்தில் முதல் தேவை அந்த பெண்ணுக்கு அந்த கணவன் கொடுக்க வேண்டிய அரவணைப்பு தான். அந்த நேரத்தில் மாதவிடாய் முடிகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா புள்ள 17-18 வயசில் இருக்கும், அது பேச்சை கேட்காது. கணவன் 50 வயதில் அன்றைக்கி தான் ஒரு டீம் லீடர் ஆகிருப்பார், இல்லைன்னா வேலையில் ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்புகளுக்கு போயிருப்பாங்க, அவர் ராத்திரி 11:30 மணிக்கு தான் வந்து பெல் அடிப்பார். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு மன அழுத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ முதல் விஷயம் அவங்களுக்கு வேண்டிய ஒரு அரவணைப்பு, குடும்ப சூழலை சரியாக்கணும். முன்னாடி வந்து மாதவிடாய் முடிவுங்கிறது ஒரு இயல்பான டிரான்சிஷனாக அது பாட்டுக்கு வருங்க. ஒரு 48-49 வயசுக்கு மேலே அப்படி தான், ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி கஷ்டப்படுத்தும், ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க வரைக்கும் வந்தால் 5 நாள் நிற்காது, அப்புறம் சரியாக போயிடும் அப்படின்னு தான் கடந்து கொண்டு இருந்தோம் ரொம்ப நாளாக. இன்றைக்கி நிறைய பேருக்கு அதில் நார்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு வர்ற தன்மை இருக்குது. ஒரு சிலருக்கு நார்க்கட்டி வருவதுக்கு முன்னாடி 40 வயதை ஒட்டி நீங்கள் அந்த படலாம் அதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அது எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அடினோமயோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு சூழல் வரும்போது மிக அதிக அளவில் இரத்தப்போக்கு இருக்கும். அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸில் நிறைய இரத்தப்போக்கு இருக்கிறது. தினம் மாதவிடாய் இருந்து கொண்டு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு எவ்வளவு சங்கடங்கள் இருக்குன்னு பாருங்கள். அப்போது அவங்க வேலைக்கும் போகணும், வீட்லேயும் இருக்கணும். இந்த தொடர்ச்சியான மாதவிடாயினால் ஒரு கணவன் மனைவி உறவுகள் சரியாக இருக்காது. அப்புறம் ஒரு மனசஞ்சலம் நிறையா இருந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த பெண்ணை சில நேரங்களில் பரநாய்டெல்லாம் மாற்றிடும், ஒரு பைப்போலராக அவங்களுக்கு வந்து மாறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அந்த சூழலில் சரியான மருத்துவம், அது எந்த துறை மருத்துவமாக இருந்தாலும் சரி, நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். எல்லா துறை மருத்துவமே மிகச்சிறப்பானது தான். நவீன மருத்துவமோ, சித்த மருத்துவமோ, ஆயுர்வேதமோ, யுனானியோ ஒன்றுக்கொன்று குறைச்சல் கிடையாது. அறம் சார்ந்த மருத்துவமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அதில் வணிகம் இருக்கக்கூடாது, அறம் இருக்கணும். எந்த நபருக்கு எப்படியான சிகிச்சை வேணும், சில நேரங்கள் நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிற விஷயம் கூட்டு மருத்துவ சிகிச்சை வேணும். ஏன்னா இது வந்து பேஷண்ட் சென்ட்ரிக்காக நம்ம மருத்துவ முறை மாறணும். நம்ம மருத்துவ முறை ஹாஸ்பிட்டல் சென்ட்ரிக்காகவும் டாக்டர் சென்ட்ரிக்காகவும் தான் இருக்குது. அது மாறி போய் பேஷண்ட் சென்ட்ரிக்காக என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் வந்து நமக்கு வந்து நலவாழ்வு நங்கூரம் மட்டும் நிற்க முடியும். ஏன்னா என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நோயாளி வராரு, இப்போ சாதாரணமாக அவங்க சொல்கிற மாதிரி ஒரு எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு லேடி வராங்க அப்படின்னா, முதல்ல ஒரு நவீன மருத்துவர் பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம். முதல்ல கைனகாலஜிஸ்ட் தேடுவாங்க, அவங்க பார்க்குறாங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு 3-4 மாதம் எடுத்ததுக்கப்புறம், இல்லைம்மா உனக்கு வந்து இந்த மாதிரி ஹார்மோன்கள் பிரச்சனைனால இப்போ ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, அதிக ரத்தப்போக்கு போகிறதுனால உனக்கு ஒரு இரும்பு சத்து வேறு ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு, இதை எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கு ஒரு சின்ன மனசில் என்ன தோணுது, ஐயோ யூட்ரஸ் எடுக்கணுமா, நம்ம எதுக்கும் போய் ஒரு ஆயுர்வேதா டாக்டரை பார்க்கலாம், இல்லை ஒரு சித்த டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு வராங்க. அவர் வந்து ஒரு 4-5 மாதம் மருந்து கொடுக்குறாரு. முதல்ல கொஞ்சம் கட்டுப்படுற மாதிரி இருக்குது, குறையிற மாதிரி இருக்குது, திரும்பவும் ப்ளீடிங் நிறையா இருக்குது. உடனே அதுக்கப்புறம் ஹோமியோபதி, அப்புறம் அலோபதி, ஹோமியோபதி, வெங்கடாச்சலபதி வரைக்கும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த 10 மாதத்தில் அந்த நோய் தீவிரம் அடைஞ்சிரும். அந்த நோய்க்கு எதிராக இருக்க வேண்டிய அந்த பெண்ணினுடைய மனது ரொம்ப கீழே போயிடும். ஒரு இதுக்குள்ள பொருட்செலவு, அந்த வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு டாக்டர்கிட்டையும் பணம் கட்டி பொருட்செலவு நிறைய ஆகிடும். இவ்வளவும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு நோயாளி வராங்க, ஒரு நவீன மருத்துவர், ஒரு சித்த மருத்துவர், ஒரு ஆயுர்வேதம், எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கோம். இப்போ ரொம்ப ப்ளீடிங் இருக்குது, முதல்ல அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் இத்தாம்சுலேட் கொடுக்குறீங்களா, கொடுங்க. நான் துவர்ப்புள்ள ஒரு உணவுகளையும் கொடுத்து, எங்களுடைய மூலிகைகளில் நான் வாழைப்பூ வடகத்தை கொடுக்குறேன், கொஞ்சம் காசு கட்டி மாத்திரை கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன். இந்த வாழைப்பூ வடகமும் இத்தாம்சுலேட்டும் ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் பயோஅவைலபிலிட்டியில் பெரிய பிரச்சனை வராதுன்னு பல ஆய்வுகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு யோகா டாக்டர் வராரு, நான் சில யோகாசனம் சொல்லி கொடுக்குறேன். சில உணவியலில் இந்த மாதிரி ஒரு நேச்சுரோபதிஸ்ட் வந்து ஒரு இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியை 20 நிமிஷத்தில் பார்த்துட்டோன்னா
அதுக்கப்புறம் அடுத்த 2 மாசத்துல ஒரு சரியான தீர்வை கொடுத்துட முடியும். ஆனால் அப்படியான ஒரு சூழல் இந்த நாட்டில் வரமாட்டேங்குது. நம்ம நாட்டில் வந்து மருத்துவமனைகளில் வந்து இந்த எல்லா துறைகளும் தனித்தனி தீவுகளாக தான் இயங்கிட்டு இருக்கு. பெரிய மருத்துவமனைகளில் கார்ப்பரேட்டில் பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட ஆயுர்வேதா டிவிஷன் இருக்குது, சித்தா டிவிஷன் இருக்குன்னா அது டிவிஷனாக தான் இருக்குது. அந்த டாக்டருக்கு இந்த டாக்டரோட பேரே தெரியாது. அங்கே ஒரு இது இருக்குங்க, வேணா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. பிரைமரி ஹெல்த் சென்டரில் எவ்ரி 3rd மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு சித்தா டாக்டர் இருக்கலாங்கிறாங்க. எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் ஒரு நவீன மருத்துவரும் ஒரு சித்த மருத்துவரும் ஒரு ஆயுர்வேத மருத்துவர் உட்காந்துருக்காங்க. அழகாக ஒருங்கிணைந்து வேலை செய்யலாம். ஆனால் அப்படியான சூழல் 99% கிடையாது. நாம் அதை மாற்றணும். இதெல்லாம் அரசு அடிப்படையிலையும் நம்ம பேசி தான் அதை மாற்றணும். மருத்துவருக்கு இடையில ஈகோஸ், ஒருத்தருக்கு ஈகோ. அப்புறம் அறிவியல் மதம்னு ஒன்று இருக்குது. என் சயின்ஸ் தான் பெருசு, நான் செய்கிறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாரும் சித்த மருத்துவர் எடுத்தா எல்லாம் நீ எல்லா அலோபதி எல்லாம் போய் தேவையில்லை அப்படின்னு பேசுறது. அப்புறம் அவன் வந்து அவனுக்கு வேண்டிய நோய்க்கு போய் அலோபதி டாக்டர் பார்த்துட்டு வந்துடுவாங்க. இப்படி வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. சித்த மருத்துவத்தை அப்படி நவீன மருத்துவத்தில் எல்லா இடத்துலையும் தான் வைத்திருக்கிற மருத்துவத்துக்கு வந்து தான் படித்த விஷயத்துக்கு மேலே பெரிய மதம் மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது போகணும். இந்த சிகிச்சை வந்து பல நாடுகளில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்காவில் வந்து அவனுக்கு பாரம்பரியமே கிடையாது, அவனுக்கு எல்லாமே 400 வருஷம் தான். அவன் நாட்டில் புற்றுநோய்க்கு வந்து ஒரு இடத்துல நான் கண் கூடாக பார்க்குறேன், கிளீவ்லாண்ட் கிளினிக்னு ஒரு கிளினிக். அங்கே ஒரு லங் கேன்சர் பேஷண்ட் படுத்திருக்காங்க. அவனுக்கு வந்து கீமோ போகுது. கீமோ போய் முடிஞ்சு ஒரு 2 மணி நேரம் அவனுக்கு மருந்து முடிச்சதுக்கப்புறம் மாலை நேரத்தில் அவனுக்கு தாய்ச்சி நடனம் சொல்லிக் கொடுக்குறாரு சீனா மருத்துவர். நம்ம ஊர் பிராணாயாமம் மாதிரி அவங்க சீனாவில் இருக்கக்கூடிய யோகா பயிற்சி. அமெரிக்கன் பொட்டானிக்கல் கவுன்சிலேருந்து ஒருத்தன் வந்து டிசைன் பண்ணி அவனுக்கு வந்து நல்ல ப்ரொக்கோலி சாப்பாடு, ஒமேகா 3 உள்ள ஃப்ளாக்ஸ் சீடு, காட்டேஜ் சீஸ்ன்னு வந்து கொடுத்துட்டு போகிறான். ஒரு சீன மருத்துவர் வந்து ஒரு மருந்துகளை வந்து அங்கே உள்ள ஒரு மருத்துவத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. எல்லாம் ஒரே பெட் சைடில் நடக்குது. ஆனால் நம்ம ஊரில் அப்படி நடக்குதா? அப்படியான வாய்ப்பு இல்லை. அந்த கூட்டு மருத்துவ சிகிச்சை மட்டும்தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்றைக்கி காலத்தின் கட்டாயமான ஒரு விஷயம். அவர் சொன்ன மாதிரி யூட்ரஸ் விஷயங்களில் பொறுத்த வரைக்கும் உளவியல் ரீதியான சப்போர்ட் கொடுத்துட்டு சரியான நோய் கணிப்பு வேணும். எல்லாத்தையும் தமிழ் மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும்னு கிடையாது, எல்லாத்துக்கும் அறுவை சிகிச்சை வேணுங்கிறதும் கிடையாது. இன்றைக்கி வந்து மிக அதிக அளவில் அன்எத்திக்கல் ஹிஸ்டெக்டமி வந்து நடந்திருக்கு. அதுவும் பதிவு செய்யணும். தேவையில்லாமல் கருப்பையை வந்து டக்குன்னு எடுக்கக்கூடிய தன்மையும் நிறையா இருக்குது. சிசேரியன் பெர்த் எடுத்து பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா 5% மேலே சிசேரியன் பெர்த் ஒரு இடத்துல நடக்கு அப்படின்னா அந்த இடத்தினுடைய பெண்களினுடைய நலத்திற்கு அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு அவன் அறிக்கை சொல்கிறான். சென்னையில் எவ்வளோ சிசேரியன் பெர்த் தெரியுமா? 45%. டொரண்டோலையோ வாஷிங்டன்லேயோ பீஜிங்லேயோ லண்டன்லேயோ பார்த்தீங்கன்னா 5% 6% தான். நம்ம 45% சைல்ட் பர்த் வந்து சிசேரியனில். ஏன்? நம்ம ஊர் பெண்கள் எல்லாருக்குமே கூபகம் சரியில்லையா? நம்ம ஊர் பெண்களுக்கு வந்து எல்லாருக்கும் சிசேரியனுக்கான தன்மையில் தான் இருக்காங்களா? கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு உயிர்காப்பு தன்மையோட அறத்தோடு செய்யப்பட வேண்டிய நேரத்தில் பல நேரங்களில் சிசேரியன் உயிரை காப்பாற்றிருக்கு, குழந்தை உயிரை காப்பாற்றிருக்கு, தாயினுடைய உயிரை காப்பாற்றிருக்கு. அப்போ அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி நாட் வித் த பேஷண்ட், டாக்டர்கிட்ட தான் இருக்குது. அந்த நேரத்தில் பனிக்கூடம் உடைந்து காத்திருக்கிற நேரத்தில் அந்த மருத்துவர் வந்து என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்க முடியும். சார் கொஞ்சம் தொப்புள் கொடி கழுத்தில் சுற்றி இருக்குது, கொஞ்சம் நகண்டிருக்கு, தண்ணி வெளியே போயிடுச்சு, அஸ்ஃபிஷியா ஆயிரும், இல்லை குழந்தைக்கு வந்து அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்போம்? எவ்வளோ கலெக்டராக இருந்தானே யாராக இருந்தானே என்ன பெஸ்ட்டோ அதை பண்ணுங்க சார் அப்படி தான் சொல்லுவோம். அப்போ அந்த நேரத்தில் அந்த முடிவை எடுக்க வேண்டியது அறம் சார்ந்த மருத்துவருடைய விஷயம். முதலிலிருந்தே அந்த பெண்ணை வந்து நல்லா நார்மல் டெலிவரிக்கு தயார் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ரெண்டும் இணைந்து புள்ளியில் வரும்போது மட்டும்தான் நாம் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை நோக்கி நகர முடியும். வணக்கம் சார். சார், சோற்றுக்கற்றாழை எப்படி பயன்படுத்துறதுன்னு கொஞ்சம் டவுட் இருக்குது சார். நான் ரெகுலராக சாப்பிட்டு வருவேன். ஆனால் ரீசெண்டாக வந்து ஏதோ சம் குரோமோசோம்ஸ் ப்ராப்ளம், சம் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் தெரில, அதை பற்றி கொஞ்சம் பயன்படுத்துகிற மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும், அதிகமாக யூஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி என் பிரதரே சொன்னார். சோற்றுக்கற்றாழை சார், அந்த தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிறது மட்டும் அலசிட்டு. கற்றாழை வந்து ஒரு மிகச்சிறந்த மூலிகை. அது வந்து பார்த்திங்கன்னா கற்றாழையினுடைய மடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சோறு பகுதி தான் சாப்பிடக்கூடியது. அது வந்து ஒரு நாளைக்கு 5-8 கிராம் வரைக்கும் எடுக்கலாம். ஒரு ஸ்பூனோ 1.5 ஸ்பூன் சாப்பிடலாமா சார்? அதான் நான் சொல்லி முடிச்சிடறேன். அதை எடுக்கிறது வந்து நல்ல தண்ணீரில் கழுவி அதனுடைய அந்த நொழு தன்மையெல்லாம் போய் அதுக்கப்புறம் பனிக்கட்டி மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து ஒரு கற்ப மூலிகையாக சொல்லியிருக்காங்க. கற்ப மூலிகை அப்படின்னா உடலுக்கு ஒரு நோய் காப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவுப் பொருள்னு வச்சுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த மாற்று சிந்தனையை படிப்பவங்க பேசுகிறவங்க நிறைய பேருக்கு
நல்ல பொருளாக அப்போ காலம்பூரா சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. ஒரு 45 நாள் 90 நாள் எடுக்கலாம், அதுக்கப்புறம் 1 வருஷம் எடுக்க வேண்டாம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அப்படியே இப்போ கிரவுண்டில் 6 ரவுண்ட் அடிப்பாங்க, வெளியே வந்தோடனே போய் ஒரு அருகம்புல் சூறு, ஒரு சோத்துக்கத்தாழை சாறு இதெல்லாம் குடிச்சிட்டு தான் வெளியே போவாங்க. அவங்களுக்கு நிறைய உளவியல் வியாதி இருக்குது. ஏன்னா தன்னை பற்றின பயம் இருக்குது. ரொம்ப ஏதோ நமக்கு வந்துடும், நல்ல பொருள் எல்லாத்தையும், ஒரு ஜனகராஜ் ஒரு படத்தில் சொல்லுவாங்களா, எல்லாத்துலேயும் 100 கிராம் போட்டு ஒன்றா கலக்கி குடிச்சிருவோன்ட்டு. அப்படி நம்ம மனநிலைக்கு போவே கூடாது. அத்தனை பொருளும் நல்ல பொருளாம். கருவேப்பிலை எடுத்தால் நல்ல பொருள் தான், கொத்தமல்லி நல்ல பொருள் தான், அதையும் சாறு போட்டு குடிக்கலாம். நல்ல பொருள் எல்லாத்தையும் ஒன்றா குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு அனுபவம் வேணும். பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சோற்றுக்கற்றாழை வந்து உடல் சூடு நிறையா இருக்கிறவங்க, பித்த உடம்பு இருக்குது, அவங்க வந்து ஒரு 45 நாள் 60 நாள் எடுத்துக்கலாம். ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வலி ரொம்ப வருது, அவங்க சோத்துக்கத்தாழை எடுத்துக்கலாம். குடல் புண்கள் நிறையா இருக்குது, வாய்ப்புண் நிறையா வருது, அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு மூக்கடைப்பு, தும்மல், ஆஸ்துமா இருக்குன்னா நீங்கள் சோத்துக்கத்தாழை எடுக்கக்கூடாது, அது குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால் அது மாதிரி நம்ம உடல்வாகு, நம்முடைய நோய்வாகு, அதை பொறுத்தும் சீதோஷ்ணவாகும் இருக்குது. நமக்கு வந்து டிசம்பர் மாதத்தில் போய் சோத்துக்கத்தாழை எடுத்து சாப்பிடக்கூடாது. ஸோ நம்மளுடைய எல்லாவற்றை பொறுத்தும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எடுக்கிறது தான் சிறப்பானது. நான் அறிந்த வரையில் அந்த சோத்துக்கத்தாழைனால ஹார்மோன் பிரச்சனை, குரோமோசோம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதில் சரியாக கழுவலைன்னா அதில் இருக்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மை உள்ள பொருள் உள்ளே போச்சுன்னா பேதி ஆகிடும், மலச்சிக்கலில் மலம் வந்து கழியக்கூடிய தன்மை வரும். அதை தவிர அதில் வந்து ஒரு பெரிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள் கிடையாது. வணக்கம். சொல்றாங்க இது அது பற்றி எனக்கு தெரிந்து கொள்ளணும்னு ஒரு ஆவல். இல்லை, அது என்ன சூழலியல் பிரச்சனை, அது மீனோட பிரச்சனை கிடையாது. சுற்றுச்சூழலில் நம்ம வந்து கடலை வந்து ஒரு பெரிய குப்பை தொட்டின்னு நினச்சிட்டு இருக்கோம் எல்லாரும். அதனால் கடலில் போடுற கழிவுகள், ஏராளமான கழிவுகள் போனதனுடைய விளைவு நிறைய மீன்களுக்குள்ளே வந்து அந்த ரசாயன கழிவுகளில் போன அந்த மெர்க்குரி உள்ளே போயிருக்குன்ட்டு பல ஆய்வுகள் வந்திருக்கு. அதனால் வந்து இந்த சல்மான் ஃபிஷ்ஷு, தூனா ஃபிஷ்லாம் மெர்க்குரி இருக்கிறதா இங்கிலாந்துலேருந்து வந்த இதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி பெரிய அளவில் அதை வந்து பேசுகிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கணும், அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்கள்லையுமே அந்த பிரச்சனை இருக்குது. அதை வந்து நம்ம வச்சுக்கிட்டு மீனே கொடுக்காமல் இருக்கணும்லாம் கிடையாது, எடுத்துக்கொள்ளலாம். முடிந்த வரைக்கும் கடல் மீன்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது, ஃப்ரோசனாக இல்லாத மீன்களாக எடுத்துக்கொள்கிறதுல எந்த தவறும் கிடையாது, கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஆமாம், அது வந்து ஒரு அந்த காலத்தில் 2 விதமான புரிதல் இருக்குது. நட்பு சரக்கு, பகை சரக்குன்னு எல்லாத்தையும் பிரிச்சிருக்காங்க. அந்த புரிதல் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஒரு பொருளும் ஒரு இது வந்து சூடை கொடுக்கும், குளிர்ச்சியை கொடுக்கும். ஒரு இதில் வந்து இந்த முக்குற்றங்களில் வாதத்தை குறைக்கும், பித்தத்தை கூட்டும்னு எல்லா உணவுப் பொருளையும் பிரிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தயிரையும் மீனையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது, ஜீரணத்தை அது வந்து மந்தப்படுத்தும். அதுக்கு இப்போ நாங்கள் யோசித்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, தயிர் வந்து பொதுவாகவே வந்து ஒரு மந்தப்படுத்தக்கூடிய குணம் உள்ளது. அது மீனை செரிக்கிறதுக்கு, மீன் மிகச்சிறந்த ஒரு உணவு. அதில் உள்ள அத்தனை பொருளும் உள்ளே வரணும்னா இந்த தயிர் இடையூறாக இருக்குமோ, அதனால தான் 2ஐயும் ஒன்றா சேர்க்கலையோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் கிராமப்புறங்களில் நிறைய இடத்துல தயிருக்கு கருவாடு வச்சு சாப்பிட்றது வந்து ஒரு வழக்கமாகவும் இருக்குது. ஏன் இப்படியான முரண்பாடு இருக்குங்கிறதுக்கு தெளிவாக காரணம் தெரியல. பொதுவாக தயிரும் மீனும் சேர்க்க வேண்டாம், தயிரும் கீரையும் சேர்க்க வேண்டாம், 2ஐயும் சேர்த்து சாப்பிடும்போது நாங்கள் பார்த்த வரைக்கும் அது ஒரு அஜீரணத்தை கொடுக்குமோங்கிற ஒரு அச்சம் இருக்குது. அதனால் நச்செல்லாம் ஆயிராது, கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படலாம். அதனால் அதை தவிர்ப்பது நல்லது. D3 அந்த மாத்திரை சாப்பிடலாமா, டெய்லி சாப்பிடலாமா? அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு டெய்லி சாப்பிடணும். இல்லை, அது எனக்கு சர்ச்சையாக தான். நான் டெஸ்ட் பண்ண எனக்கே 19 தான் இருக்குது, அதனால் நான் சாப்பிடலை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ப்ராப்ளம்னா 30 இருக்கணும் அதனுடைய அளவு. பெருவாரியான பேருக்கு வந்து 19, 20, 22 இப்படி தான் வருது. ஒருவேளை உங்களுக்கு 5, 6ன்னு இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா அதுவும் ஒரு அச்சம் கருதி தான், அறிவியல் கருதி எனக்கு தெரியல. இல்லை, அதுலேயும் எனக்கு என்ன தோணுதுன்னா, முன்னாடி வந்து D3 வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரிக்கட்ஸ் வரும், எலும்புகள் ஆஸ்டியோபோரோட்டிக் அப்படி தான் சொன்னாங்க. இன்றைக்கி வந்து D3 நல்லா இல்லைன்னா உனக்கு கேன்சர் வரும், D3னா சுகர் கண்ட்ரோல் ஆகாது, இப்படி பல பேச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இது கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு வணிகமும் இருக்குமுங்கிறது என்னுடைய அனுமானம் அது. ஆனால் அதுக்காக நம்ம ஒருவேளை அது உண்மையாக இருந்து நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறதுனால என்னுடைய நோயாளிகள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 10க்கு கீழே இருக்குது, 5, 6ன்னு இருக்குது,
கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்க ஒரு சாஷே மாதிரி போட்டு அதில் எவ்வளோ யூனிட் போடணும்பாங்க, ஒரு 8 வாரத்துக்கு எடுக்க சொல்லுவாங்க, எடுத்துக்கோங்கம்போம். ரொம்ப ஆஸ்டியோபோரோட்டிக்காக இருக்கிறோம், வேறு ஏதாவது தீவிர நோய்கள் இருக்குன்னா இதை ஒரு கூடுதலாக இப்போதைக்கு எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறது. பட் இதை வந்து பொதுமைப்படுத்த வேண்டாம்ங்கிறது என்னோட கருத்து. எல்லாரும் சாப்பிடணும்னு போக வேண்டாம், இன்னும் அதுக்கு ஆய்வுகள் வரட்டும், வந்ததுக்கப்புறம் அதை முடிவு செய்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம், D3 இருக்கக்கூடிய இப்பொழுது கண்டறியப்பட்ட ஒரு முக்கியமான பொருள் வந்து இந்த பட்டர் மஷ்ரூம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மஷ்ரூமில் நிறைய இருக்குங்கிறாங்க, மீனில் இருக்குங்கிறாங்க. வெஜிடேரியன் மஷ்ரூம் எடுத்துக்கிட்டோம், மீன் வந்து மற்றவங்க எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் கிடைக்கும் அதில். இல்லை, சிறியானங்கையும் நிலவேம்பும் ரெண்டையும் வந்து குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அது வேற தாவரம், இது வேற தாவரம். அதில் என்னென்னா, சிறியானங்கையெல்லாம் வந்து தினசரி சாப்பிடக்கூடிய பொருள் கிடையாது. நிலவேம்பும் அப்படி தான். எல்லாம் அதாவது நல்ல, அதை திரும்ப அந்த தம்பி சொல்லும்போது சொன்னதான், நல்ல பொருள் என்பதற்காக தினம் சாப்பிட்டா நமக்கு நோய் வராது அப்படின்னு நினைக்கிறதே ஒரு உளவியல் சிக்கல். அதனால் வந்து சிறியானங்கை அந்த காலத்தில் பாம்பு கடி நஞ்சுக்கு கொடுத்தாங்க, தேள் கடி நஞ்சுக்கு கொடுத்தாங்க, தீவிரமான பித்த நோய்களுக்கு வந்து கசப்புக்கு அது கொடுத்தாங்க. அந்த மாதிரி நோய் சார்ந்து இருந்தால் மட்டும் அதை எடுத்துக்கொள்ளலாம். இல்லாமல் எடுக்கணும்னா சில மூலிகைகளை தான் வந்து கற்பம் உண்ணும் விதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கருவூரார் வாதகாவியத்தில், அகத்தியர் கவுப்பெல்லாம் சில பொருட்களை சொல்லியிருக்காங்க. கரிசலாங்கண்ணியை நீங்கள் தினம் சாப்பிடலாம், இஞ்சியை தினம் சாப்பிடலாம், சேராங்கொட்டையை தினம் சாப்பிட முடியாது, நாபியை தினம் சாப்பிட முடியாது. அதெல்லாம் வந்து மருத்துவ ரீதியாக மருந்தாக மட்டுமே பயன்படுத்த வேண்டிய பொருள், அதனால் வேண்டாம். சரி, ஆனால் வந்து சிஎம் வரைக்கும் வந்து ப்ரெஷர் வந்திருக்கு அவருக்கு. இந்த மாதிரி விஷயங்களே அவங்களே ஆதரிக்கும் போது எப்படி மக்களுக்கு அது இல்லை, கண்டிப்பாக தொடர்ந்து, அதாவது நடக்குமா நடக்காதாங்கிற கேள்வியெல்லாம் ரெண்டாவது. ஃபஸ்ட்டு நம்ம கேட்டுறணும் கேள்வியை. எந்த இடத்துலையும் தயங்காமல் பேச ஆரம்பித்தோம், தயங்காமல் அதை எழுத ஆரம்பித்தோம், தயங்காமல் அதுக்காக நம்ம வந்து போராட்ட குரல் கொடுத்தோன்னா அதுக்கான கண்டிப்பாக முடிவுகள் வரும். நம்ம எதிர்த்து தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அது எங்கே நடக்க போகுது, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க எந்த விஷயத்துக்கு தான் பொங்கியிருக்காங்க, அப்புறம் இதுக்கு மட்டும் எல்லா இடத்துலையும் வந்து அதில் மிகப்பெரிய அறமற்ற செயல் தான் இருந்துகிட்ருக்கு. நம்ம குரல் எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம்.